காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணினது தான். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரி உள்ள போயிடுவோம். நம்ம ஹீரோயின் அவளுடைய அப்பா அம்மாவுக்கு வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொல்லி அங்கே அவங்களுடைய கொலீக், அப்புறம் அவங்க அப்பாவுடைய பிஸ்னஸ் பீப்புள், ஃபேமிலின்னு எல்லாரையும் இன்வைட் பண்ணி வச்சு பயங்கர ஆடம்பரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அவங்க அப்பா அம்மாவை பார்த்த உடனே அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துட்டுருக்கு. இவங்க ஃபேமிலிக்குள்ளே பார்த்தோன்னா செமையான ஒரு பாண்டிங் இருக்கும், அப்பாவுக்கு பொண்ணுக்கு அம்மாக்கெல்லாம் சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா அம்மாவை பயங்கரமாக டீஸ் பண்ணிவிட்டு வளைச்சி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்காளா. இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஹீரோயினுடைய ஆன்ட்டி ரசிகா இருக்காங்க. அவங்களுக்கு பயங்கரமாக வயிறு எரிஞ்சிட்ருக்கு. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா ஜான்னு சொல்லிட்டு, அவள் விரும்பக்கூடிய சிவா அப்படிங்கிறவனை அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கான். ஸோ ஜானும் அவளும் ஒன்றா தான் வந்திருக்காங்க. இப்போ அந்த சிவாவுக்கு பார்த்தோன்னா ஜான் மேலே பெருசாக பிடிப்பெல்லாம் கிடையாது. அவங்க அம்மா டேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயத்தின் பேரில் தான் அவன் டேட் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்ததுலேருந்தே அவன் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருந்துகிட்ருக்கும். இப்போவுமே அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி ஹீரோயினை தான் வளைச்சி பார்த்துட்ருக்கான். அவன் மேலே தான் நிறைய கேள்விகளை தான் திணிச்சிட்ருக்கான். அவனை எப்படியாவது அவாய்ட் பண்ணணும்னு மட்டுமே பார்த்துட்ருக்கா. இது எல்லாத்தையுமே அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஜானோ அவங்க அம்மாவும் பார்த்துட்ருக்காங்களா. அவளுடைய அம்மா சும்மா இல்லாமல் அவளை கிண்டி விடுறாங்க. ஹீரோயினுக்கும் சிவாவுக்கும் பார்த்தாலே பொருத்தம் சூப்பராக இருக்குது, நீ அவனை விட்டு தனியாக இருக்கிறதுனால தான் அவன் ஹீரோயின் பக்கம் போகிறான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவளை கொஞ்சம் குழப்பி விட்டுட்ருக்காங்க. கிராண்ட் செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஹீரோயினுடைய அப்பாவும் அம்மாவும் அவங்களாவே ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம், டிரைவர் இல்லாமல் சொல்லி முடிவு பண்ணிவிட்டு ஒரு வெக்கேஷனுக்குன்னு சொல்லி கிளம்புறாங்க. அவங்களுடைய ஒரு ஹனிமூன் அந்த மாதிரி ஹீரோயின் தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கா. பட் இப்போ அவங்க கிளம்புறது மனசு இல்லாமல் அவங்கள பிடிச்சிக்கிட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கா. அப்பா ஒழுங்காக ட்ரைவ் பண்ணிடுவீங்களா, ஒழுங்காக போயிடுவீங்களா, பார்த்துட்டு போயிடுவீங்களா, எனக்கு ஆனாலும் பதட்டமாகவே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நேரத்தில் அவங்க கிளம்பி ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சோடனே ஹீரோயின் அதுக்குள்ளே அவங்க அம்மா கால் பண்ணிட்டு, அம்மா உன்னையும் அப்பாவையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்கு என்னன்னு தெரியல, அவங்க 2 பேரையும் தனியாக அனுப்புறதுக்கு மனசு கேட்கவே மாட்டேங்குது, பேசாமல் நான் அவங்களை எங்கேயே பிடிச்சி வச்சிருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவும் அதுக்கு தான் நீயும் எங்களோட வான்னு சொன்னோம், நீ தான் அதோ ப்ரைவசி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு சீன் போட்ட. இப்போ என்னென்னா குழந்தை மாதிரி எங்களை பிரியறதுக்கு 1 மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவகிட்ட ஃபோன் பேசிட்டு காலை வைக்கிறாங்க. அடுத்த செகண்ட் பார்த்தா இவங்களுடைய வண்டியில் இடிக்கிற மாதிரி வேற ஒரு வண்டி கிராஸ் பண்ணி போக இவங்க அப்பா அந்த வண்டியில் இடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு வண்டி தசை மாதிரி போகுதா. அதுக்கப்புறம் அப்படியே போய் வண்டி உருண்டு பிறண்டு நடு ரோட்டில் நிற்குது. ஸோ இவங்க 2 பேரும் அங்கே கத்தி அலறிட்டு இருக்காங்க. ரோட்டில் போகக்கூடிய வெஹிக்கல்ஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது. அடுத்த சீன் பார்த்தோன்னா ஹீரோயின் ட்ரைவ் பண்ணி வந்துட்டுருக்காளா. பயங்கர ஒரு டிராஃபிக்காக இருக்குது. ஸோ என்னதுன்னு சொல்லிட்டு அவளும் காரில் உட்காந்து எப்படியோ டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்கா, ஃப்ரெண்ட் கிட்டலாம் பேசுகிறா. ஆனாலும் டிராஃபிக் நகர்ற மாதிரியே இல்லை. அப்போ வெளியில் இருக்கவங்க பேசிக்கிறத அவள் கேட்குறா. ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆமா, இது ஆஃப்டர்நூனோ இல்லை ஈவினிங்கோ நடந்திருக்கும் போல், ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்கலாம் சொல்லிகிட்ருக்காங்க. அந்த கார் இப்போ வரைக்கும் எடுக்காததுனால அது திடீர்னு பர்ஸ்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கவும் இவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது மனசு. சரி நம்மளும் போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போகிறா. அவளுடைய காருக்கு முன்னாடி தான் சிவாவுடைய கார் நின்றுருக்கா. ஹீரோயின் போகிறத பார்த்த உடனே இவன் இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஹீரோயினை இறங்கி ஃபாலோ பண்ணுறான். ஹீரோயின் அந்த ஆக்சிடென்ட்டான இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த காரை பார்த்து ரியலைஸ் பண்ணுறா, அதை அவங்க அப்பா ட்ரைவ் பண்ணிட்டு போன வண்டி. என்னோட அப்பாவும் அம்மாவும் அவள் கண்ணுக்கு முன்னாடியே எரிஞ்சு சாகிறத பார்க்குறதுக்கு அவளுக்கு தாங்கிக்க முடியல. அங்கே போலீஸை தள்ளி விட்டுட்டு உள்ளே ஓடுறா. ஸோ அப்போ போலீஸ் ஒரு பக்கம் தடுத்து நிறுத்திட்டு இருக்கும் போதே அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய சிவா பின்னாடியே அவளை பிடிச்சிடுறான். அந்த பக்கம் போகாத அப்படின்னு சொல்லி இழுத்துட்ருக்கான். இவளோ அம்மா அப்பா என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த பக்கம் போகிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருக்காளா. அப்படியே ஒரு ஷாக்கில் மயங்கி விழுந்துடுறா. அவளை இங்கே சிவா தாங்கி பிடிச்சி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துட்றான். ஸோ ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கண் விழிக்கிறாளா. அப்போ சிவாவை பார்த்தோன்னே நீ என்ன ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்துட்டியா, ஆனால் அம்மாவும் அப்பாவும் எங்கே பக்கத்து ரூமில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. சிவா கிட்ட பதில் இல்லை. அவன் அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு ஒரு மாதிரி உட்காந்துருந்த உடனே இவளுக்கு மனசு பதக்குது. அதுக்குள்ளே பார்த்தோன்னா அங்கே 2 ஆட்கள் இவளோட ஆன்ட்டி சொல்கிறத கேட்காம உள்ளே நுழைஞ்சு வராங்க வார்டுக்குள்ளே. ஸோ அப்போ இவன் யார் என்னன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் தங்களை லாயர்ஸ்ன்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டு உங்கள் அப்பா வாங்கின கடன் எல்லாத்துக்குமே இப்போ நீங்கள் தான் அடைக்கணுங்கிற ஒரு பொறுப்பில் இருந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் எங்களுக்கான பேப்பர்ஸ்லாம் சைன் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. என்ன கடன், எங்கள் அப்பா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கப்புறம் தான் எல்லாரோடைய ஃபேஸ் ரியாக்ஷன்ஸையும் வச்சு ஹீரோயின் ஒரு நிமிஷம் முழிக்கிறாளா. அதுக்குள்ளே அவங்க கார் எரிஞ்சு போனது அவள் கண்ணுக்கு முன்னாடி நினைவு வருது. வந்த உடனே அவள் புரிஞ்சுக்கிறா. அடுத்தது பார்த்தோன்னா அவங்க அப்பா அம்மா ஃபியூனரலில் உட்காந்து நம்ம ஹீரோயின் அழுதுட்ருக்கா. அப்பா அவளுக்கு வீட்லேயே ஒரு அசிஸ்டண்ட் ஒரு மெய்டு இருந்தான்னு சொன்னால பேங்குன்னு சொல்லிட்டு அவள் தான் உட்காந்து ஆறுதல்
சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயின் அப்படியே பிரேக் ஆகி அழுதுட்ருக்கா. ஒரு நிமிஷத்தில் அவளுடைய எல்லா உலகமுமான அப்பா அம்மா 2 பேரையும் அட் அ டயத்தில் எழுந்துட்டோமேன்னு சொல்லிட்டு, பேங்கோ நீ ஏதோ கவலைப்படாத, உனக்காக நானும் மீனாவும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கட்டிப்பிடிச்சு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கு. அவளுடைய ஆன்டி ரசிகா அவங்க தான் இப்போ ஃபியூனரலுக்கு தேவையான ஏற்பாடு எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்போ அங்கே ஜான் வராளா, இதெல்லாம் எவ்வளோ நேரமாக பார்க்குறது, எனக்கு போர் அடிக்குது, வீட்டுக்கு போகிறேன், உங்களுக்கும் அந்த இறந்து போனவங்களை பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது, நம்ம எதுக்கு இங்கே உட்காந்து சும்மா சீன் க்ரியேட் பண்ணணும், வாங்க போகலாம், அவங்களே செத்து போயிட்டாங்க, நம்மளுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துச்சு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சத்தம் போட்டு அவளை கம்முன்னு இருக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்ப அழுதுட்டா, டயர்ட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு மீனாவும் பேங்கும் சேர்ந்து அவளை வீட்டுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அவளுக்கு அங்கே ஒரு நல்ல ஒரு சர்வெண்ட் ஆண்டி இருக்காங்க. அவங்க கேர் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவளை ஸ்டாப் பண்ணுறாங்க இவளுடைய ஆன்டி ரசிகா. ஸோ அப்போ அவங்களும் இந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்புன்னு சொல்கிறாங்க. இது என்ன டாக்குமெண்ட்னோடனே இந்த கடன் தொல்லை தான், இது டெய்லி நம்மளுக்கு தலைவலி ஆகிட்டு இருக்குல்ல, ஸோ நீ சைன் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும், சீக்கிரம் சைன் பண்ணி கொடுன்னு சொல்கிறாங்க. அவளோ எனக்கு புரியுது நீங்கள் கஷ்டப்படுறது, இருந்தாலும் நான் இப்போ சைன் பண்ணுற நிலமையில இல்லைன்னு சொல்கிறா. ஆனால் அந்த ஆன்டி விடாமல் இவளுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. நீ எனக்கு புரியுதுமா, நீ எமோஷனலாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் சைன் பண்ணிட்டா நம்மளை யாரும் வந்துட்டு எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயினும் சரி நாளைக்கு சைன் பண்ணுறேன்னொன்னே நீ இன்னும் எத்தனை நாள் தான் லேட் ஆக்குவ அப்படின்னு அவளுடைய ஆன்டி அவளுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அப்போ மீனா இதை பொறுத்துக்க முடியாமல் கொஸ்டின் பண்ணுறா. எந்த ஒரு சிக்னேச்சராக இருந்தாலும் சரி அவன் நல்ல நார்மல் ஸ்டேட்டில் இருக்கும் போது தான் அவளால் சைன் பண்ண முடியும், எமோஷனல் ஸ்டேட்டில் அவளை சைன் பண்ண வைக்காதீங்க, நான் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னோடனே நீ எதுக்கு இதில் தலையிடுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு செக்ரட்டரியாக நான் இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவருடைய விசுவாசியாக இருந்துகிட்ருக்கேன், அதனால் இவளுக்கு நல்லது நடக்கிறத மட்டும்தான் நான் பார்ப்பேன், அவன் நல்ல நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இதை வாசிச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு சைன் போட்டு கொடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஸோ இதோட அந்த ஆன்ட்டியுமே சரி நீ நாளைக்கே சைன் பண்ணு அப்படின்ட்டு அவளை விட்டுடுறாங்க. சிவா பற்றி பார்த்தோன்னா அவன் ஒரு ஃபார்மசியில் ட்ரக்ஸ் எல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனிஸ்லாம் வச்சுருக்கான். அவனுடைய அப்பா ஒரு எக்ஸ் டாக்டராக இருந்திருப்பார். இப்போ அவருமே இந்த பிஸ்னஸில் தான் இவனுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு, ட்ரக்ஸ் எல்லாம் விற்கிறதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு. அவனுடைய அப்பா அம்மா இவங்க 2 பேரும் தான். இவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகவே ஆகாது. 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, பட் ஆனால் எலியும் புனியுமா இருப்பாங்க, எல்லா நேரமும் சண்டை போடுவாங்க. இவங்களுக்குள்ள ஒரு சிவில் கான்வர்சேஷன் நடந்திருக்காது. ஸோ இது எல்லாமே சிவாக்கு ஆல்ரெடி தெரியும். அவன் தான் இவங்க 2 பேரையும் வந்துட்டு இழுத்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் இருந்துகிட்டு இருக்கும். பட் நிஜத்தில் என்னென்னா அவங்க அப்பா டிவோர்ஸ்க்கு ரெடியாக இருப்பார், பட் சிவாவுடைய அம்மாவுக்கு ஸ்டேட்டஸ் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்களா. ஸோ ஹஸ்பண்டை பிரிஞ்சு இருந்தால் எங்கே வந்து தன்னுடைய தரம் வந்து குறைஞ்சி போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு தான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு வம்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது ஹீரோயின் பார்த்தோன்னா அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வரா. ஸோ இந்த பாய் ஃப்ரெண்ட் இந்த சென்ஸ் இவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா பழகியிருப்பாங்க. அவனுடைய பேர் தனா. தனாவுடைய அம்மாவை சந்திக்கிறா. அப்போ அவங்களும் இவளுக்கு கொஞ்சம் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ நம்ம ஹீரோயினும் தனாவும் அப்பாவும் வேற ஒரு வேலைக்கு போனாங்களே, அவங்க இன்னும் ஊர்லேருந்து வரலையான்னு சொல்லி கேட்குறா. ஆக்சுவலாக அவங்க நேற்று வந்துட்டு இருந்திருக்காங்க, ஆனால் இப்போ அவங்க எடுத்திருக்கிறது ஒரு மாஃபியா ரேஞ்சுக்கான ஒரு கேஸாமா. ஸோ அதுக்காக உங்கள் அங்கிள் வந்துட்டு ஆல்ரெடி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டதுனால வடியில் நான் 2-3 பேர் வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டிட்டு போயிருக்காங்க. இவங்க வேலையில் இவங்களுக்கு இதெல்லாம் சாதாரணமாக இருக்குது, எனக்கு தான் இவங்க ஒரு நாள் வெளியில் போகிறப்பையும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அவருடைய அப்பா ஒரு லாயர். அவர் இப்போ ஹாஸ்பிட்டல் ஒன்றில் நடக்கக்கூடிய தவறான விஷயங்களுக்கு எதிராக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்திருப்பாங்க, அவங்க தான் இதை வந்து கேட்டிருப்பாங்க, இவரால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா, கேஸ் கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு. ஸோ இவர் ரொம்ப நல்லதுக்காக போராடுறவரா, அதனால உயிரை பணைய வச்சு எல்லாமே பண்ணிகிட்ருப்பாரு. இப்போ தானா நம்ம ஹீரோனை வந்து சந்திக்கிறானா அவள் கிளம்புறதுக்கு முன்னாடி. ஸோ அப்போ வந்து அவன் அவளுக்கு ஆறுதல் சொல்லிகிட்ருக்கான் அவங்க அப்பா அம்மா விஷயத்துக்காக. அப்போ ஹீரோயினுமே அவனுக்கு ஆறுதல் சொல்லிகிட்ருக்கா. அவங்க அப்பாவும் அவனும் வந்துட்டு சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம். ஸோ ஒருத்தருக்கு மாற்றி இப்படி பேசிகிட்டு இருக்கும் போது தனாவும் இப்போ நான் அடுத்தது அப்பா கூட ஒர்க்குக்காகன்னு சொல்லிட்டு திரும்ப எனக்கு கொஞ்சம் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு வேறு ஒரு ஊருக்கு கிளம்புறேன், போயிட்டு வந்து கண்டிப்பாக நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் நீ எதுவும் வந்துட்டு கஷ்டப்படாத, அங்கிளுக்கு துணைக்கிறு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஆனால் அவங்க போயிட்டு தனா பேக் பண்ணிட்டு ரெடி ஆகிறதுக்குள்ளே அவங்க அப்பா வந்து தனா கிட்ட நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லவே இல்லை, இந்த முறை நான் மட்டும் தான் போகிறேன், நானே எல்லாத்தையும்
ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ வீட்டிலேருந்து அம்மாவை பார்த்துக்கோன்னு சொல்கிறாரு. இது தனாக்கு சரியாக படலை. அவங்க அப்பா கிட்ட பேசி பார்க்குறான். ஆனால் அவங்க அப்பா வந்து விடுற மாதிரி இல்லை. எனக்கு என்னவோ இந்த தடவை மனசில் தோணிகிட்டே இருக்குது. ஸோ போகிற காரியம் எப்படி நடக்கும்னு தெரியலை, நீ வந்து கேர்ஃபுல்லாக இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஸ்ட் மெசேஜ் மாதிரி அவன்கிட்ட சொல்லிட்டு அவன் சொல்ல கேட்காம அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோயின் ஆஃபீஸ் கிளம்பி வராலாம். அந்த சமயத்தில் ஜானும் அவளுடைய அம்மாவும் சேர்ந்து ஹீரோயின் கிட்ட திரும்ப அந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ கரெக்டாக மீனா வந்து தடுத்துடுறா. ஸோ இப்போ ஹீரோயின் மீனா கிட்ட பேசிட்டு இருக்கா. ஆன்ட்டியும் ப்ராவும் தானே, அப்பா இந்த மாதிரி வந்துட்டு கேம்பிளிங் பண்ணி டெப்ஸ் வந்துடுச்சுங்கிற மாதிரி ஆன்ட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு கேம்பிளிங் அடிக்ஷன் இருந்தது கூட எனக்கு தெரியலைன்னா பார்த்துக்கோயேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஆன்ட்டி மேலே பழி போட்டு அவங்கள எல்லாத்தையும் அடைக்க சொல்கிறதெல்லாம் ரொம்ப பாவப்பட்ட செயல். அப்பா கூட அதை விரும்ப மாட்டார். அதனால நான் சைன் போட்டு கொடுத்துட்றேனே அப்படின்னோடனே, இல்லை நீ முதல்ல தனா கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறா. நீ ஏன் இப்படி சொல்கிற, ஆன்ட்டியும் நம்மளோட ரிலேட்டிவ் தானே, அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு கேட்கும்போது, நான் ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட தெளிவாக சொல்கிறேன், நீ தனா கிட்ட கேட்காம எதுலேயுமே சைன் போடாத. முதல்ல எல்லாத்தையும் அவன் வாசித்து பார்க்கட்டும், அவன் அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் சைன் பண்ணு. கூடவே உன்னுடைய சொந்தக்காரங்களை நம்பாத, முக்கியமாக இந்த ஆன்ட்டியும் ஜானையும் நம்பாத, அவங்கள கொஞ்சம் தூரமாகவே விலக்கி வை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அங்கே இப்படி பேசிகிட்டு இருக்கும் போது தான் ஹீரோயினோட அப்பா லாயர் அங்கே அவளை பார்க்கறதுக்காகன்னு சொல்லி வராரு. ஸோ அவளுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிடுது அவங்க அப்பாவுடைய உயிலை பற்றி தான் பேசுகிறதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த அங்கிள் பார்த்தோன்னா ஹீரோயினோட அப்பா கூட பல வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. லாஸ்ட் 10 இயர்ஸாக ஹீரோயினுக்கு இவரை நல்லா தெரியும். ஹீரோயினுக்கு ஆஃபீஸ் பற்றியோ இல்லை மேனேஜ்மெண்ட் பற்றியோ எதுவும் தெரியாது. ஃபுல்லாக வீட்லேயே தான் இருந்திருப்பா. அவங்க அப்பா தான் எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. பட் அவர் யார் யாரோட மிங்கிள் ஆகிறாரு அப்படிங்கிற விஷயமெல்லாம் தெரியும். ஸோ இப்போ அந்த லாயர் என்னெல்லாம் சொல்ல போகிறாருன்னு சொல்லி அவர் உட்காந்துட்டு இருக்கும் போது அவர் இவர் தலையில் ஒரு குண்டு தூக்கி போடுறாரு. அது என்னென்னா, உங்கள் அப்பா கடன் வாங்கினதுனால உன்னுடைய ஆன்ட்டிக்கு வீட்டை வந்துட்டு கொடுத்துட்டாரு. அதாவது உங்கள் ஆன்ட்டிக்கிட்ட நிறைய பணம் வாங்கியிருக்காரு, அதை அடைக்க முடியலன்னு சொல்லி உங்கள் ஆன்ட்டி பேரில் வீட்டை எழுதி வச்சுட்டாரு. அது மட்டும் இல்லாமல் கம்பெனி ஷேர்ஸில் 70% உங்கள் ஆன்ட்டி பேரில் தான் வந்து எழுதி வச்சுருக்காரு. ஸோ நீ வந்து சிஇஓவாக இருக்க முடியாது. இப்போ உங்கள் அப்பா சொன்னது எல்லாத்தையுமே நீ ஏற்றுக்கிறேன்னு சொல்லி கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிடுறா. இதுக்கு பிறகு அவளுடைய ஆன்ட்டியை பார்த்து பேசுகிறா. இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, நீங்கள் ஏன் எதையும் என்கிட்ட ஷேர் பண்ணலன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்களும், நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லணும் தான் நினச்சேன், உங்கள் அப்பாவுமே அப்படி தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தார், ஆனால் அதுக்குள்ளே இதெல்லாம் நடந்து போயிடுச்சு. ஸோ எல்லாமே உனக்கு அவசரமாக தெரிகிற மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினும், அப்பா இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு வளர்த்த கம்பெனியை உங்ககிட்ட கொடுப்பாருன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கையே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டோடனே அங்கே வரக்கூடிய ஜான் வந்து பேய் மாதிரி குதிக்கிறா. ஸோ உங்கள் அப்பா எங்கள் அம்மா கிட்ட எத்தனை வருஷமாக கடன் வாங்கிட்டு இருக்காரு தெரியுமா, அதெல்லாம் அடைக்கிறதுக்கு உங்கள் அப்பாவுக்கு முடியலை. அதனால் நீ பிறந்து வளர்ந்த இந்த வீட்டை கூட எங்கள் அம்மா பேருக்கு எழுதி வச்சுட்டாரு. ஸோ கம்பெனிலையும் அப்படி தான் ஷேர்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ பணம் வாங்கியுமே எங்கள் அம்மா வந்துட்டு பொறுமையாக இருந்துட்டுருக்காங்க இத்தனை வருஷமாக. எங்கள் அம்மா பேசலங்கிறதுக்காக நீ இப்போ எங்கள் அம்மாவையே சந்தேகப்படுவியா அப்படின்னு சொல்லி அங்கே வந்து தாம் தும்னு குதிச்சிட்ருக்காளா. இதெல்லாம் கேட்ட உடனே ஹீரோயின், இது எதுவுமே எனக்கு தெரியாது ஜான், சாரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆன்ட்டி நீங்கள் கேட்ட மாதிரி எல்லா பேப்பர்லையும் நான் சைன் போட்டு கொடுத்துட்றேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அட்லீஸ்ட் நீங்களும் ஜான் மாதிரி எனக்காக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறா. இப்போ சைன் போட்டு கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தோன்னா ஆஃபீஸில் இந்த ஆன்ட்டி சிஇஓ ஆகிடுறாங்க. ஸோ கூடவே இவங்க ஜிஎம் பொசிஷனில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு மீனா இருக்கா இல்லையா, அவளை டிமோட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக அவங்க அஃபேர் வச்சுக்கக்கூடிய பிரேம் அப்படிங்கிறவனை மேலே கூட்டிகிட்டு வரதா இருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோடனே அங்கே மீனாக்கு கோவம் வந்துடுது. நான் எத்தனை வருஷமாக ஹீரோயினோட அப்பா கிட்ட லாயலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், என்னையை டிமோட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை அவள் கொஷின் பண்ண உடனே அதுக்கு ஜானும், நீ உன் வேலையை ஒழுங்காக பார்த்துருக்கலாம், ஆனால் இங்கே வந்து எங்களோட நீ செட் ஆக மாட்டே அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு சப்பக்கட்டெல்லாம் கட்டிகிட்ருக்காளா. இது ஹீரோயினுக்குமே சரியாக படலை. ஹீரோயினுமே, பிரேமுக்கு என்ன தெரியும், ஒழுங்காக படிக்கலை, அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவனை எதுக்காக உள்ளே கூட்டிகிட்டு வரீங்கன்னு உடனே அதுக்கு ஹீரோயினோட ஆன்ட்டியும், சரி ஒரு ஓட்டிங் வச்சுப்போம், இங்கே இருக்கக்கூடிய போர்டு மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையும் கலந்து ஆராய்ச்சி பண்ணுவோம், மீனா வேணுமா இல்லை பிரேம் வேணுமான்னு கேட்குறாங்களா, அதை வந்து அவங்கள அப்பாயிண்ட் பண்ணி ஜிஎம்மாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. அவள் வாய்ஸ் அவுட் பண்ணுறாளா. உடனே ஜான் திரும்ப அவளை வாய மூடுற மாதிரி வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசிடுறா. ஹீரோயினும், இந்த கம்பெனிக்கு எது நல்லதோ அதை மட்டும் பண்ணுங்க ஆன்ட்டி, ஏன்னா தேவையில்லாத வேலைகள் பண்ணிங்கன்னா, மீனாவை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை தூக்குனீங்கன்னா அது இந்த கம்பெனிக்கு ஆபத்தில் தான் முடியும் அப்படின்னோடனே, நான் இப்போ சிஇஓவாக இருக்கேன், ஒரு பிரசிடெண்ட்டாக இந்த கம்பெனிக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நான் கரெக்டாக பண்ணுறேன், அதனால் இந்த விஷயத்தில் நீ தலையிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனாக்கும் அப்புறம் ஹீரோயினுடைய அப்பா கிட்ட டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த கிட்டிக்கும் பயங்கர லவ் இருந்திருக்கும். அவங்க 2 பேரும் கொஞ்ச நாளில் கல்யாணம் பண்ணிக்கிறதாகவும் இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க மீட் பண்ணிக்கும் போது மீனா கிட்டி கிட்ட பெர்மிஷன் கேட்குறா, இந்த மாதிரி நம்ம கல்யாணத்தை தள்ளி போட்டுடலாமா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி கேட்கும்போது, இல்லை ஹீரோயினுக்கு இப்போ நம்மளுடைய சப்போர்ட் தேவை. அவளுக்கு ஒர்க் பிளேஸ்லேருந்து அவளுடைய ஆன்ட்டி அடித்து விரட்டுறதுக்காக பார்க்குறாங்க. அது கூட அவள் தெரியாமல் இருந்துட்டுருக்கா. ஸோ நாம தான் எப்படியாவது அவளுக்கு கூட இருந்து அவளை கைட் பண்ணி அவங்க ஆன்ட்டி கிட்ட இருந்தும் காப்பாற்றணும். அந்த கம்பெனியும் நல்லபடியாக அவகிட்ட சேர்க்கணும். அதனால் ஒர்க்கில் நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கிட்டியும் சரின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவள் வந்து அவளுடைய ஆன்ட்டியை ரொம்ப நம்புறா. நீ எப்படி வந்துட்டு அவகிட்ட இப்போ சொல்லி புரிய வைப்ப அப்படின்னோடனே, அது எனக்கு புரியலை, ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் நம்மக்கிட்ட மாட்டோம். அவளோட ஆன்ட்டியை பற்றியும் ஜானை பற்றியும் அவள் கூடிய சீக்கிரத்தில் அவள் தெரிஞ்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவளோட ஆன்ட்டி இந்த பக்கமாக பிரம்மை மீட் பண்ணுறாங்களா. ஸோ பிரம் வந்து அவங்கக்கிட்ட கேட்குறான், என்னை எப்போ ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போவீங்க ஜிஎம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சரியான மணி மைண்டடு, ட்ரங்க்யார்டு, ஒரு ரவுடிஸ் தனம்லாம் பண்ணுவான் அந்த மாதிரி அவன். ஸோ இப்போ அவன் இவங்கக்கிட்ட கேட்கும் போது, உனக்கு படிப்பறிவு கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எந்த வேலையிலையும் ஒழுங்காக நிலச்சது கிடையாது. ஸோ 1 இயர் ஜிஎம் ஆக்கிறதெல்லாம் கஷ்டமான வேலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹீரோயின் இன்னும் தெளிவாக இருக்கா. அவள் கொஞ்சம் வந்து தடுமாறினா தான் உன்னைய உள்ளே கூட்டிகிட்டு வர முடியும். எல்லாம் எப்போ பண்ணணுங்கிறத நான் பார்த்து பண்ணுறேன், நீ சும்மா ப்ரெஷர் கொடுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் ஆன்ட்டி பார்த்தோன்னா ஹீரோயினுடைய வீட்டுக்கு அவங்க தான் ஓனர் அப்படிங்கிற மாதிரி ஆனதுக்கு பிறகு அவங்களுடைய ஸ்டாஃப்னு சொல்லி வீட்டில் கொஞ்சம் பேர் தனியாக கூட்டிகிட்டு வந்து தங்க வச்சுருக்காங்க. அதுங்க எல்லாம் பயங்கர திமிரு பிடிச்சதுங்க ஜானுக்கு ஈக்குவலாக. ஸோ இப்போ அதில் ஒருத்தி ஹீரோயினுடைய அம்மா ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு ஹீரோயினுக்கு முன்னாடியே உலா வந்துட்டுருக்காளா. அதை பார்த்துட்டு ஹீரோயின், இது எங்கள் அம்மாவோட ட்ரெஸ்ஸு, நீ எதுக்கு எடுத்த, மரியாதையை அதை ரிமூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ எங்களுக்கு உன்னுடைய பெர்மிஷன்லாம் தேவையில்ல, எங்களுடைய பாஸ் வந்து நாங்கள் இந்த வீட்டில் என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க, ஸோ நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக வாய் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பலமுறை சொல்கிறா, வார்னிங் கொடுக்குறா. இதுங்க கேட்குற மாதிரி இல்லையா. ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை கழட்டவே போயிடுறா. இதனால் கோவப்பட்டுட்டு அந்த லேடி ஹீரோயின் அடிக்கிறதுக்காக கைவோங்க. அப்போ ஹீரோயினுடைய ஆன்ட்டி அங்கே வராங்க. ஸோ யாரை பார்த்து கைவோங்கிற நீனு, என் பொண்ணு மேலே கைவோங்கிறியா, உனக்கு சம்பளம் கொடுக்கறதே நாங்கள் தான், அதனால் மரியாதை எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்துக்கோ, அவள் பெர்மிஷன் இல்லாமல் அவங்க அம்மா ட்ரெஸ்ஸை தொட்டது உன் தப்பு அப்படின்னு ஹீரோயினுக்கு முன்னாடி அவங்கள அறைய ஹீரோயின் வந்து அவங்க ஆன்ட்டியை வெறிச்சு பார்த்துட்ருக்காளா. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பேர் இப்படி வந்து புத்தி இல்லாமல் பிஹேவ் பண்ணுறதை வச்சுட்டு நீ என்னையே தப்பாக நினச்சிடாதமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் விஷயங்கள் ட்ரிகர் ஆகுது. எஸ்பெஷலாக மீனா வந்துட்டு இவங்களை நம்ப வேணான்னு சொன்னது தான். ஸோ அது எல்லாத்தையும் மைண்டுக்குள்ளே வர இவ யோசிச்சு பார்க்குறா. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். ஸோ பல வருஷத்துக்கு முன்னாடி இதே ஆன்ட்டி அவங்களுடைய குட்டி பொண்ணு ஜானை கூப்பிட்டுட்டு இவங்க வீட்டு வாசலில் காத்து கிடக்குறாங்க. ஹீரோயினுடைய அம்மாவும் அப்பாவும் காரில் வர கார் டோரை தட்டி, நான் இப்போ அனாதையாக வந்து நிற்கிறேன், என் ஹஸ்பண்ட் செத்து போயிட்டாரு, எனக்கு வேலை கிடையாது, நானும் என் பொண்ணு சாப்பிட்டே பல நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்கள் கூடவே இருக்கோமேன்ட்டு வந்து கெஞ்சுறாங்க. அப்போ தான் ஹீரோயினுடைய அம்மா அவங்க அப்பா கிட்ட இவங்களை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஹீரோயினுடைய இந்த ஆன்ட்டியோடைய அம்மா இருக்காங்கல்ல, அதாவது ஜானுடைய பாட்டி, அவங்களுக்கும் அப்புறம் ஹீரோயினுடைய தாத்தாக்கும் அஃபேர் இருந்திருக்குங்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. பட் ஹீரோயினுடைய தாத்தா அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் இல்லை, இந்த ஃபேமிலியை வந்து ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாகவும் இல்லை. அவர் இவங்களை கொஞ்சம் கூட மதிச்சிருக்கவே மாட்டார். அதனால் இவங்க ஏழ்மையிலே தான் வளர்ந்துருக்காங்க. பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, சாப்பாட்டுக்குள்ளே வழி இல்லாமல் இருக்கிறதா சொல்கிறாங்க இல்லையா. அதனால் இங்கே இருந்துக்க போட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுடைய அம்மாவும் அப்பாவும் பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. இதுக்குள்ளே முதல்ல என்ட்ரி ஆனப்போ இவங்க அங்கே ஹீரோயினோட அம்மா காலிலெல்லாம் விழுந்து தான் வந்துட்டு, என் பொண்ணை வளர்க்குறதுக்காக நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணுறீங்க, நல்ல மனசு பண்ணியிருக்கீங்க அப்படி இப்படின்னு இவங்க காலில் விழுந்து அப்படியே இவங்க போகிற இடத்தெல்லாம் வந்து தொழுதுற மாதிரி இருந்துட்டுருக்காங்க. பட் இவங்களுக்கு மனசு ஃபுல்லாக வந்து விஷம் தான். அந்த சமயத்துலேருந்தே நான் என்ஜாய் பண்ண வேண்டியதை நீ மட்டும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுடைய அம்மா மேலே ஒரு ஜலசி. ஸோ இப்போ அங்கே வந்து தங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம குட்டி வயசு ஹீரோயின் ஜானை வந்து குட்டி தங்கச்சி மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு அவ கூட நிறைய விளையாடணுன்னா ஆசைப்படுவா. ஆனால் ஜானும் அவளும் எப்போ விளையாடுறதை பார்த்தாலுமே அந்த ஆன்ட்டி போட்டு ஜானை சமாட்டி அடிப்பாங்க. அவள் எவ்வளோ கேவலமானவ, அவகிட்ட போய் பழகிட்டுருக்க, அவள் கொடுக்குற டாய்ஸ் எல்லாம் வாங்குற பிச்சைக்காரியா நீ அப்படின்லாம் சொல்லிட்டு போட்டு அடிப்பாங்க. அது ஜானுக்கு சின்ன வயசுலேருந்தே மனசில் பதிய ஆரம்பிச்சிடுது. ஜான் இப்போ வளர்ந்ததுக்கப்புறமா இங்கே ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இந்த ஆன்ட்டிக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்குன்னு முதலீடெல்லாம் கொடுப்பாங்களா. இவங்களும் அதனால் பிஸ்னஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அவங்க கைடன்ஸோட. ஸோ இப்போ இவங்க ஒரு லெவல் வந்து வந்ததுக்கப்புறமா ஜான் பெருசானதுக்கப்புறமா ஒரு ஈவெண்ட்டில் தான் இங்கே சிவாவுடைய அம்மாவை மீட் பண்ணுறாங்க. அவருடைய அம்மாவுக்கு எப்போவுமே ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி பார்த்துட்ருப்பாங்களா. அதனால் இவங்களுக்கு இப்போது ஜானுடைய அம்மா ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கிறதுனால அவங்க ஜானை பார்த்த உடனே பிடிச்சிட்டு, என்னுடைய பையனும் உங்கள் பொண்ணும் வந்துட்டு டேட் செட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஜான் வந்து ஒத்துக்கிறா. அதாவது ஜான் வந்து முன்னாடியே சிவாவை பார்த்துருப்பா. ஸோ அவள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான், அதனால் அவனை டேட் பண்ணணும்னு அவளுக்கும் மனசார ஆசை இருக்குமா.
இப்போ அவங்களே வாலண்டராக வந்து ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்ன உடனே இந்த அம்மா பொண்ணுக்கு குஷியாகிடும். அந்த ஆன்ட்டிக்கு வந்துட்டு சொத்து கிடைக்குதுன்னு ஒரு குஷி, ஜானுக்கு வந்துட்டு ஹேண்ட்ஸமாக ஒருத்தன் கிடைக்கிறானேன்னு சொல்லிட்டு ஒரு குஷியாகிடும். நாங்கள் டேட்டுக்கு போகிறா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் அவளுக்காக ட்ரெஸ் எல்லாம் சூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கா. அவள் வாங்கினதுலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான கிளாத்ஸ் எல்லாம் ஜானுக்கு எது செட் ஆகும் எது செட் ஆகாதுன்னு பார்த்து ஆசாசியாக சூஸ் பண்ணிட்டு கொடுத்துட்ருக்கா. ஜான் அது வந்து வாங்கலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் ஹீரோயின் அவளை கொஞ்சம் டீஸ் பண்ணிகிட்ருக்கா அவளோட டேட்டை வச்சு. ஜானுக்கு ஆல்ரெடி சிவா கூட தான் டேட் போகிறோங்கிறது தெரிஞ்சதுனால சிவாவோட பேர் சொல்லிட்டு என்னையும் சிவாவையும் டீஸ்லாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அடடா பேர் கூட தெரிஞ்சிருக்க போலேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் டீஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் கண்டிப்பாக உனக்கு நல்லாயிருக்கும்னு, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவானது, நான் வந்து மேகசின்லலாம் பார்த்துருக்கேன், இப்போ தானே ரிலீஸ் ஆகியிருக்கு, லிமிடெட் எடிஷன் வேறு அப்படிங்கிற மாதிரிலாம் ஜான் சொல்லும் போது பரவாயில்ல உனக்காக நான் இதை கொடுக்க மாட்டேன் நான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொடுத்துட்றா. நான் இன்னும் போடக்கூட இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஸோ இதை வாங்கிட்டு ஜான் ஆசையாக வராளா. அவளுடைய ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க அம்மா பார்த்துட்டு அவளை திட்டுறாங்க. ஸோ நீ என்ன பிச்சுக்காரியா இந்த மாதிரி அவள் கொடுக்குறதெல்லாம் வாங்கிட்டு வரா, உன்னை கோமாளியாக்க பார்க்குறா அப்படின்னோடனே இவ்வளோ எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ஸை எனக்காக பாசமாக கொடுத்துருக்கா அவளை போய் திட்டுறீங்க அப்படின்னோடனே யார் பாசமாக இருக்கா, அவனுக்குலாம் அறிவே இல்லையா, எத்தனை வருஷமாக உனக்கு சொல்லிகிட்ருக்கேன் அவகிட்ட எதையும் வாங்காத, அவள் சொல்கிறத நம்பாதுன்னு சொல்லிட்டு அவள் உன்னை ஏமாற்றி உன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிடிங்கிட்டு தான் விடுவா. ஆனால் எப்படி தான் என் வயிற்றுல வந்து பிறந்தியோ, நம்ம 2 பேர் வாழ்க்கையும் கெடுத்துட்டு நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கையெல்லாம் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க, நம்மளுடைய சொத்தெல்லாம் அவங்க அனுபவிச்சுட்ருக்காங்க, அந்த எண்ணம் இல்லாமல் அவள் எது சொன்னாலும் கண்மூடித்தனமாக பல காட்டிட்டு வாங்கிட்டு வந்துட்டுருக்க, இன்னொரு தடவை இந்த மாதிரியெல்லாம் பண்ணேன்னு வச்சுக்கோயேன் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸையும் கிழிச்சு போட்டுடுறாங்க. அவங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஜானை பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக வீட்டுக்கு வரானா. அவனுக்கு ஜான் யாருன்னே தெரியாது இந்த சமயத்தில். ஸோ ஹீரோயின் அந்த பக்கமாக இறங்கி வரதை பார்த்துட்டு அவள் தான் ஜான்னு நினச்சிட்டு அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்டு இருக்கான். இப்போ செம்ம அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் அங்கே வராளா, பார்த்த உடனே அவளுக்கு தெரிஞ்சிடுது இவன் தான் ஜானுடைய டேட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நேரம் காத்துட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, உனக்காக எவ்வளோ நேரம் வேணாலும் காத்துட்ருப்பேன், உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் பயங்கரமாக ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினும் அவனுடைய ஃப்ளர்ட்டிங்க்கு எல்லாத்துக்குமே பொறுமையாக பதில் சொல்லிகிட்டே இருந்துட்டுருக்காளா. ஸோ அப்போ இவனும் அம்மா ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணப்போ எனக்கு இஷ்டமே இல்லை, ஆனால் உன்னை பார்த்தோன்னே வந்துட்டு இந்த டேட் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஜான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறான். ஸோ ஹீரோயின் பேசிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறா, நீ சொன்னது எல்லாமே ஓகே தான், நீ ஃப்ளர்ட் பண்ணது எல்லாமும் கிளாசிக்கான வேஸ் தான், ஆனால் என் பேரை 2 முறை நீ தப்பாக சொல்லிட்ட, நான் ஜான் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. என்ன அப்படின்னு அவன் கேட்கும் போது தான் கரெக்டாக ஜான் அங்கேருந்து இறங்கி வராளா. இதெல்லாம் பார்த்தோன்னே அவளுக்கு கொஞ்சம் கோவமாகிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் உன்னுடைய டேட் வந்துட்டா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஆனால் இவன் நம்ம ஹீரோயின் போன திசையே பார்த்துட்ருக்கானா. அதை பார்க்குற ஜானுக்கு பயங்கர ஸ்டொமக் பர்ன் ஆகிடுது. அவளுக்கு ஹீரோயின் மேலே நல்ல ஒப்பீனியன் தான் இருக்கும், ஆனால் அவங்க அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்து வச்சுருக்காங்கல்ல. ஸோ இப்போ ஹீரோயின் பக்கம் அவனுடைய கவனம் போகிறத பார்த்த உடனே தான் விரும்புகிறவன் தனக்கு அட்டென்ஷன் கொடுக்கலங்கிற அந்த காண்டில் ஹீரோயின் மேலே அவளுக்கு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் வந்துடுது. ஸோ ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அவள் தனியாக பேசுகிறா. அப்போ அவளும் சிவா கிட்டேருந்து தூரமாக இரு, ஃப்ளர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்கு உன்னோட ஆளை ஸ்டீல் பண்ண போகிறேன், எனக்கு அவன் மேலாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, எனக்கு வேற ஒருத்தன் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு, இவனை பார்த்தா ப்ளே பாய் மாதிரி இருக்குது, இவனை ஈஸியாக நம்பிடாத அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்றா. திரும்ப ப்ரெசண்ட்டு ஹீரோயினுடைய அப்பாவுக்கு கார்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு பெரிய கராஜே வச்சுருக்காரு அவர், விலை மதிக்காத கார்ஸ் எல்லாம் நிறைய அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு. பிரேமுக்கு இந்த கார் மேலெலாம் கண்ணு, அவனுக்கு காரை ஓட்டி பார்க்கணுன்னு கண்ணு கிடையாது, எதை விற்றா எவ்வளோ காசு கிடைக்கும் அதை வச்சு கேம்லிங் பண்ணலாம் குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கண்ணு. அப்படியே அந்த காரெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கான். அப்போது ஒரு காரோடைய சாவியும் திருடிட்டு வந்துடுறான். எந்த காரோடைய கீங்கிறது அவனுக்கு அப்போ தெரியாமல் இருக்குது. ஸோ அவன் காரெல்லாம் வலிச்சு பார்த்துட்ருக்கும் போது அங்கே கிட்டி வந்துடுறான்னா. அவன் பார்த்துட்டு பிரேமை கொஷின் பண்ணுறான், இதுக்கு முன்னாடி பாஸோடைய கார் மேலெலாம் உனக்கு இன்ட்ரெஸ்டே வந்தது இல்லையே, இப்போ எதுக்காக புதுசாக இந்த காரெல்லாம் நோட்டை விட்டுட்ருக்க அப்படின்னோடனே, நான் அதெல்லாம் நோட்டை விட்றதுக்கு வரல, இதில் எதை விற்கலான்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதனால் கிட்டிக்கு கோவம் வந்துடுது. என் பாஸோட கார் மேலே கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, என் பாஸோடைய காரை அவர் உயிர் மாதிரி பார்த்துக்கிட்டாரு, சொன்னால் உன்னை தொடக்கூட விட மாட்டேன், நீ விற்கிறத பற்றி பேசுகிறியான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அடிதடியெல்லாம் நடக்குதா. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு நல்ல மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை அப்படின்னு அவங்க அம்மாவை சமாளிக்கிறான். இதில் இருக்க நம்ம ஹீரோயின் மீனா கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறா. நான் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன், கடன் இருக்கிற மாதிரி இவங்க சொன்னதும் இல்லை, நான் சைன் பண்ணி கொடுத்த ஆசட்ஸ் வேல்யூஸ் எல்லாம், ஸோ நான் ஏதோ தப்பு பண்ணிட்டணும்னு யோசிக்கிறேன் அப்படின்னோடனே, நீ தனா கிட்ட கேட்காம எதுக்காக சைன் பண்ண, நான் உன்னை பண்ணாதன்னு எத்தனை முறை சொன்னேன் அப்படின்னோடனே, தனா ஆல்ரெடி அவங்க அப்பாவை காணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஸியாக இருக்கான், அதனால் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வெயிட் பண்ணலான்னு பார்த்தேன், பட் ஆன்ட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்காக தான் பண்ணிட்டேன்னொடனே, நீ எத்தனை நாள் தான் இப்படியே அடங்கி போயிட்டுருப்ப, மற்றவங்களுக்கு முன்னாடிலாம் ரொம்ப பிரேவாக தானே இருக்க, அந்த ஆன்ட்டி ஜானும் வந்துட்டா மட்டும் அப்படியே உருகி வழியற, அவங்க எது சொன்னாலும் தலையாட்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மீனா திட்டுறா. இப்போ
இப்போ நம்ம ஹீரோயினும் நான் சைன் பண்ணிட்டேன், இப்போ எதுவும் பண்ண முடியாது, அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லுன்னு உடனே அடுத்தது என்ன பண்ணலாம், போய் சண்டை தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறா. அதுக்கு ஹீரோயினும் அதுக்கெல்லாம் எனக்கு தெம்பு கிடையாது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இப்போ முடிஞ்சதும் முடிஞ்சு போச்சு விடு, நான் இந்த இடத்துல ஒரு நார்மல் எம்ப்ளாயி மாதிரி இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுவும் தான் இங்கே முடியாது, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நிறைய எம்ப்ளாயீஸை வேலை விட்டு தூக்கிட்டாங்க உன்னுடைய ஆன்ட்டியும் ஜானும் சேர்ந்து. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே சேலரியில் பாதி ரேட்டை கட் பண்ணிட்டாங்க, மிச்ச சேலரி மட்டும்தான் கொடுக்க போகிறாங்களாமா இனிமேல். அதை வச்சு எப்படி வாய் பத்துறதுனே தெரியாதுன்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் புலம்பிட்டு இருக்காங்க. எல்லோரும் குவிட் பண்ணலாமெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்கன்னொடனே ஹீரோயினும் எப்படினாலும் சரி எனக்கு இந்த வேலையாவது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மீனா கிட்ட சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறா. இப்போ தனாவை சந்திச்சு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாளா. தனா வந்து எதுக்காக என்கிட்ட கேட்காம நீ சைன் பண்ண, ஒரு தடவை கேட்டுக்கலாம்ல, என்னதான் இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி உன்னை ஃபோர்ஸ் பண்ணாங்கன்றதுக்காக ஒரு விஷயத்த செய்யாத, உன் மனசில் என்ன படுதோ அதை மட்டும் செய். உன் மனசுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் சந்தேகம் இருக்குது இல்லை உறுதி இல்லைன்னா அந்த விஷயத்த பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தனாவுடைய அம்மா தனா கிட்ட வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு எத்தனை முறை கால் பண்ணாலும் கிடைக்கவே மாட்டேங்குது, நீயே அந்த ஆஃபீஸர்கிட்ட கால் பண்ணி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதனால இவன் அவனுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி அவங்க அப்பா காணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தகவல் தெரிஞ்சிச்சான்னு விஷயம் கேட்டுட்ருக்கான். ஸோ இதே சமயத்தில் தான் இன்னொரு இடத்துல ஒரு பாலடைஞ்ச இடத்துல வச்சு இங்கே தனாவுடைய அப்பாவை சிவாவுடைய அப்பா ஆட்கள் வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு கேஸ் விஷயமா ஒரு என்கொயரி பண்ணிட்டு இருந்தாருன்னு சொன்ன இல்லையா, ஒரு ஹாஸ்பிட்டல் விஷயமா. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் நடக்கக்கூடிய இல்லீகல் திங்ஸ் எல்லாத்தையுமே பண்ணுறதே சிவாவுடைய அப்பா தான். இப்போ சிவாவுடைய அப்பா இவர் ஏற்கனவே கேதர் பண்ணியிருக்கக்கூடிய எவிடென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தான் கேட்டு அடிச்சிட்ருக்காங்க. இவர் என் உயிரே போனாலும் அது நான் உன் கைக்கு தரமாட்டேன், எப்போ எங்கே வெளியில் வரணுமோ அப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் வெளியில் வரும்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காரா. இதனால் கோவப்படக்கூடிய சிவாவுடைய அப்பாவும் இவ்வளோ ஆகி போயிடுச்சுல்ல, அப்படின்னா நீ உயிரோடு இருக்காத, இந்த டாக்குமெண்ட் எப்படி எனக்கு எடுக்கணும்னு தோணுதோ அப்படி நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கன் எடுத்து ஷூட் பண்ணுறாரு. இன்னும் தனாவும் இப்போ வீட்டுக்கு வராங்களா, அதாவது தனா வந்து ஹீரோயினை ட்ராப் பண்ணுறேன்னு வீட்டுக்கு வந்திருக்கான் அவளுடைய வீட்டுக்கு. அங்கே இவங்களுக்கு முன்னாடி சிவா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே ஜானை பார்த்துட்டு போடலான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அங்கே ரெண்டு பேரும் வந்திருக்கும் போது ஹீரோயின் திரும்ப இவனுக்கு முன்னாடி ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு ஏற்கனவே தெரியும் சிவா மேலே ஜான் ரொம்ப பொசசிவாக இருப்பான்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு எதுவுமே நடக்காதப்பவே சிவாவை மேலே வாசப்படுறாலும் அவள் கோவப்பட்டிருப்பாளா. அதனால தான் இப்போ ஹீரோயின் இவன்கிட்ட இருந்து விலகியே இருக்கா. ஸோ இப்போ தனா இங்கே வந்ததுக்கப்புறமா சிவாவும் தனாவும் தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அப்போ தனாவும் அவங்க அப்பாவை கொஞ்சம் நாளாக காணும், அதனால் தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஹீரோயினும் அங்கே தனா கிளம்ப போகிறாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீ ஆன்ட்டியை பத்திரமா பார்த்துக்கோ, அங்கிளை பற்றி எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் என்கிட்ட முதல்ல சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் பற்றி எப்படி இருக்கும்னா ரொம்ப லவ்லி டூலியெல்லாம் இருக்க மாட்டாங்க, லவ்வெல்லாம் கன்ஃபஸ் பண்ணிக்க மாட்டாங்க. பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். ஸோ இதை எல்லாத்தையுமே அங்கே இருக்கக்கூடிய சிவா வந்து நோட் பண்ணிகிட்டே இருந்துட்டுருப்பான். தனா கிளம்பி போகும்போது அவசரத்தில் அவனுடைய ஃபோனை விட்டுட்டு போயிடுறான். ஹீரோயின் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நோட் பண்ணுறா. அதை எடுத்துகிட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவள் கிளம்பும் போது அங்கே இருக்கக்கூடிய சிவா அவகிட்ட வந்து ஸ்பேஸை கொடுக்குறான். ஸோ உங்கள் அப்பா அம்மாவுடைய ஃபியூனரலுக்கு மொத்த நாளுக்கு அப்புறம் என்னால் வந்து கலந்துக்க முடியல, நீ எப்படி இருக்க என்ன ஏதுன்னு கேட்கும் போது ஆக்சுவலாக நானே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன், சாரி. அன்றைக்கி அந்த ஆக்சிடெண்ட் நடந்த அன்றைக்கும் சரி ஹாஸ்பிட்டல்லையும் சரி நீ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்க, அதுக்காக பெரிய தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பும் போது அவன் திரும்ப பேச்சு கொடுக்குறானா. அப்போ ஹீரோயினுக்கு இல்லை நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு இப்படி பேசிக்காமல் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ வாய்க்குள்ளே முணங்கிட்டு இருக்கும் போது இங்கே சிவாவும் நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, உனக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேட்கலாம் அப்படின்றான். அதுக்கு அவளோ உன்கிட்ட ஹெல்ப் கேட்காம இருக்கிறது தான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாளா. அப்போ திடீர்னு அவளுக்கு மயக்கம் வந்துடுது, தலை சுற்றி அப்படியே வந்து கீழே விழுக போகிறவளை தாங்கி பிடிச்சிடுறான் இவன். ஸோ திரும்ப ஹீரோயின் உடனே வந்துட்டு நிதானமாகிட்டு அவன் கையை விலக்கி விட்டுட்டுங்கிறது கிளம்புறாளா. 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறா, அதுக்குள்ளே திரும்ப விழுகிறதுக்கு போகிறா. உடனே இவன் தாங்கி பிடிச்சிக்கிட்டு எதனால் என்னோட ஹெல்ப் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற, உன்னால் முடியலன்னா அதை சொல்கிறது தப்பு கிடையாது, கோழித்தனம் கிடையாதுன்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு அவள் பிரேக் ஆகிடுறா. உடனே கத்துறா, எனக்கு தெரியாமல் என்ன நடக்குதுன்னே புரியாமல் இருக்கிற நாட்களில் கடகடன்னு எல்லாமே போயிட்டே இருக்குது, அப்பா அம்மா 2 பேரையும் வந்துட்டு நான் இழக்கக்கூடாத நேரத்தில் இழந்துட்டேன், எதுவுமே எனக்கு விளங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாளா. ஸோ அதனால் இவன் ஹக் பண்ணிவிட்டு அவளை கொஞ்சம் கன்சோல் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் தான் ஜான் உள்ளவரா அங்கே சிவா வந்திருக்காங்கிற விஷயம் பேங் மூலமாக கேள்விப்பட்டுக்கிட்டு. ஸோ இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறத பார்த்துட்டு அவளுக்கு வயிறு எரியுதா, அப்படியே ஷாக்கில் வரைஞ்சி போய் நிற்கிறா. பின்னாடி அடுத்தது தனா வரா ஃபோன் எடுக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டேன். ஸோ இவங்க 2 பேரும் அங்கே வந்து நின்று அப்படியே இவங்களை வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்டே இருக்காங்க. அது தெரியாமல் இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டே நிற்கும் போது தான்
டக்குன்னு தனா ஹீரோயினுடைய பேரை சொல்லி கூப்பிடுறான். உடனே ஹீரோயினும் இவனும் பிரிஞ்சிடுறாங்க. ரொம்ப ஆக்வர்டாக எல்லாருமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும் போது அங்கே ஹீரோயின் வந்து நீ உன்னோட ஃபோனை விட்டுட்டு போயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய சிவா வந்துட்டு உடனே விளக்கம் கொடுக்குறான். அவளுக்கு மயக்கம் வந்துருச்சு, அதனால தான் நான் பிடிச்சிருந்தேன், மற்றபடி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு. உடனே ஜான் அங்கே சிவா கிட்ட பேசுறதுக்காக போயிட்றா. ஹீரோயினும் தனா கிட்ட மொபைலை கொடுக்க தனாவும் நீ நல்லா இருக்கியா, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே அங்கேருந்து அவளுடைய ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டு நான் இப்போ அவங்க அம்மா கிட்ட வந்து கத்திட்டுருக்கா. ஹீரோயினுடைய சொத்து தான் நம்மளுக்கு கிடச்சிருச்சுல, அவளை வீட்டை விட்டு வெளியில் முதல்ல அனுப்பி விடுங்க, அவள் இங்கே இருக்கிறது எனக்கு பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கு. ஸோ எல்லாத்துலேயுமே என்னை விட வந்துட்டு அவள் தான் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கா. சிவாவோட க்ளோஸாக பழகிட்டு இருக்கா, சிவா கூட பழகிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு அவங்க அம்மாவும் ஒரு பையனுக்காக கேவலமாக வந்து என்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஒரு பையன் இல்லை, நான் விரும்புகிறவனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லும் போது நீ எதுக்காக அவளை சுப்பீரியராக வந்து ட்ரீட் பண்ணுற, உன் மனசில் இருக்கிறதா அங்கே வெளியிலையும் நடக்கும், நீ சுப்பீரியராக அவளை நினச்சிட்ருக்கனால தான் அவள் வந்து சிவாவுடைய கண்ணுக்கு பற்றா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவளை திட்டி அனுப்பிடுறாங்க. ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இங்கே தான் இருக்கும், அவளால் வேலையாகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இங்கே ஹீரோயினும் அங்கே பேங்கோ உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்களா, அப்போ அங்கே அந்த அவளுடைய ஆன்ட்டியோடைய வேலைக்காரங்க 2 பேர் நின்று ஹீரோயினை ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜானுடைய பாய் ஃப்ரெண்டோட ஹீரோயின் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறா, அஃபேர் வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் பேங்கை வந்து தட்டி கேட்குறாங்களா. அப்போ அங்கே வரக்கூடிய ஜான் அவங்க சொன்னது வந்து கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அரைஞ்சிட்றா. ஸோ எவ்வளோ திமிர் இருந்தால் நீ என்னுடைய பாய் ஃப்ரெண்டை திருடலான்னு பார்க்குற, ஒன்றும் இல்லாமல் நடுத்தருக்கு வந்ததுக்கப்புறமா பணக்கார ஒருத்தர் கேட்குதுன்னா வேற யாரையாவது போய் தேடு, எதுக்காக என்னுடைய பாய் ஃப்ரெண்டை வந்து நீ எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அடிச்சுட்டு ரொம்ப கேவலமாக பேசுகிறாளா. ஹீரோயின் வந்துட்டு இப்போ உடஞ்சி போய் எமோஷனல் ஆகி அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்கும் போது நான் விடாமல் கத்திகிட்டே இருக்கா. எனக்கும் எங்கள் அம்மாக்கும் உன்னைய பார்த்தாலே பிடிக்காது, உன்னைய ஒரு புழுவாக தான் நாங்கள் நினைக்கிறோம், அவ்வளோ அருவருப்பாக இருக்கும் உன் மூஞ்சை பார்த்தாலே, இத்தனை வருஷம் இந்த சொத்துக்காக தான் நாங்கள் பொறுத்து போயிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வரக்கூடிய அவளுடைய அம்மா அவளை வாயை மூட சொல்கிறாங்க. அவள் மூடாமல் கத்திக்கிட்டே இருக்கா. அம்மா நீயே சொல்லு, அவளை நமக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவள் சாகணும் தானே நம்ம ஆசைப்படுறோம், சொல்லுமா அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு பொலின்னு ஒரு அற விட்டுறாங்களா. அப்படியே வெறி பிடிச்சி போன மாதிரி கோவத்தில் கத்துறா. அடுத்த நிமிஷம் அப்படியே மங்கிடுறா. அவளை தூக்கிக்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்களா. அங்கே போனால் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இவள் சைக்காலஜிக்கலாக இல்லா இருக்கா, அவளுக்கு சோகமாகவோ இல்லை ஒரு கோவமோ வந்துச்சுன்னா மற்ற பர்சனுக்கு வரதை விட ஒரு 10 மடங்கு அதிகமாக வர மாதிரியான ஒரு டிஸார்டரில் இருக்கா. ஸோ இது வந்து ஒரு பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேரெல்லாம் வச்சு அவர் ஒரு விளக்கம்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க கோவமாகாமலோ இல்லை சோகமாகாமலோ பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுத்து மெடிக்கேஷன் கொடுக்குறேன், டெய்லியுமே மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ணும் அப்படின்னும் கொஞ்ச நாளைக்கு அவள் ஹாஸ்பிட்டலில் அப்சர்வேஷனில் இருக்கட்டும்னு சொல்லிடுறாங்க. வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும் போது வழியில் அவங்க அப்பாவுடைய லாயரை பார்க்குறாளா. அவரை பார்த்த உடனே அவளுக்கு மனசில் இப்போ ஒரு சந்தேகம் வந்துடுது, அவங்க ஆன்ட்டி மேலே ஆல்ரெடி சந்தேகம் வந்துட்டதுனால. ஸோ இப்போ அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறா. ஸோ எல்லா உண்மையும் கிட்ட மறைக்காமல் சொல்லிடுங்கன்னு சொல்லும் போது அவர் என்ன உண்மை, நாங்கள் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அவளுடைய கண்ணை பார்த்து பேசாமல் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இது எல்லாமே ஹீரோனுக்கு தெரியுது. ஸோ அப்போ அவளோ அவருடைய காரை பார்த்துட்டு சொல்கிறா, 10 வருஷத்துக்கு மேலே உங்களுடைய பழைய காரை தான் நீங்கள் ஓட்டிகிட்டு இருந்தீங்க, அப்பாவே மாற்ற சொல்லியும் நீங்கள் மாற்றலை, ஆனால் அப்பா இறந்த அடுத்த ஒரு வாரத்தில் நீங்கள் அப்பாவுடைய காருக்கு ஈக்குவலாக ஒரு வேல்யூ போட்டு ஒரு காரை வாங்கியிருக்கீங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம் வச்சுக்கிறது, அவ்வளோ வந்துட்டு இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னு நான் நினச்சிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்னை எந்த கேள்வியும் கேட்காதம்மா, என்னை விட்டுடு, நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் அன்றைக்கே ஆஃபீஸில் பார்த்து சொல்லிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி கெஞ்சாத குறையாக கெஞ்சிட்டு வண்டி எடுத்துகிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. ஸோ அப்போ ஹீரோயினுமே இவர்கிட்ட ஏதாவது வந்து பேச்சு கொடுக்கணும் பேசணும், ஆனால் இப்படி முடியலையே அப்படின்னு சொல்லி தலையை பிச்சுட்டு இருக்காளா. நேரத்தில் அவரே இவளுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு வா உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாரு. அவளும் கிளம்பி வரா. அங்கே பார்த்தா அவர் ரொம்ப கில்ட்டியாக இப்போ ஹீரோயின் கிட்ட புலம்பிட்டுருக்காரு. உங்கள் அப்பா அம்மா இறந்து போனதுக்கப்புறமா எனக்கு சுத்தமாக தூக்கமே கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன், டெய்லி நைட்டில் கனவுல வராங்க, என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியலை அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட உடனே ஹீரோயினும் சரி அப்போ எதை மறைக்கிறீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்கள், எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி நான் உங்களை எதுவும் கேள்வி கேட்க மாட்டேன் அதுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டுட்டு அந்த லாயரோ இல்லை என்னால் இப்போ எதுவுமே சொல்ல முடியாது, ஆனால் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்கிட்ட விஷயம் இருக்குது, நான் ஒன்று நாளைக்கு நேரில் சந்திக்கிறேன், நான் சொல்கிற இடத்துக்கு வந்துரு, அங்கே நம்ம எதுனாலும் வச்சு பேசிக்கலாம், நான் உங்ககிட்ட முக்கியமாக சில விஷயங்களும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினும் அதையே இப்போ பண்ணலாம்லன்னு உடனே இல்லை நம்ம வந்து இப்போ பார்த்துக்கக்கூடாது, நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்கிறாரு. கூடவே இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா உன்னோட ரிலேட்டிவ்ஸ் யாரையும் நம்பாத அப்படின்னு ஒரு வார்னிங்கோட அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. இதனால ஹீரோயின் அவர் சொன்ன டைம் அண்ட் அவர் சொன்ன லொக்கேஷனுக்கு வந்து சேர்றாளா. ஆனால் அந்த அங்கிளை காணும். ஃபோன் பண்ணி பார்க்குறா. அந்த லாயர் அங்கிள் ஃபோன் கால் அட்டன் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கு பிறகு ஒரு இடம் கூட்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறா. பார்த்தா அந்த அங்கிள் அங்கே இறந்து கிடக்கிறாரு. அவர் தண்ணிக்குள்ளே மூழ்கி இறந்து போயிருக்காரு. ஸோ அவரை வந்து மீட்
மீட் எடுத்திருக்காங்க போலீஸ். என்னாச்சுன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது தான் சொல்கிறாங்க, அவர் ஜாக்கிங் வந்திருப்பார் போல், காலு ஸ்லிப் ஆகி தண்ணிக்குள்ளே விழுந்திருக்காரு. அதனால மூச்சு விட முடியாமல் ஸ்விம் பண்ண முடியாமல் தண்ணியிலே இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. இதுக்கு அப்படியே சோகமாக வராளா, என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவளுடைய ஆன்டி அவளை ஸ்டாப் பண்ணி கேட்குறாங்க. லாயர் அங்கிள் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டோடனே அவங்க அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க ஏதோ பித்து பிடிச்சி போன மாதிரி ஆகிடுறாங்க. ஒரு ஜோனுக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நானும் ஒன்ன மாதிரி தான் இருந்தேன், ஒன்றுமே இல்லாமல் நடுத்தருவில் என் பொண்ணுக்கு சாப்பாடு கூட கொடுக்க முடியாமல் இருந்தேன். அப்போ தான் உங்கள் அப்பா அம்மாவை சந்தித்தேன், அவங்க காலை பிடிச்சி கெஞ்சினேன், உங்கள் வீட்டில் தங்கிக்கிறேன், உங்கள் வீட்டு சாப்பாடை மட்டும் எங்களுக்கு கொடுங்க போதுன்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் இத்தனை வருஷமும் அவங்க கொடுக்குற வேலையும் செஞ்சு எக்ஸ்ட்ராவும் வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக நான் முன்னேறி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. ஹீரோயின் அவளோட கையில் பெயின் வர கையை விளக்குறதுக்கு பார்க்குறா. ஆனால் இவங்க விடாமல் அப்படியே பித்து பிடிச்ச ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டு இருக்காங்க. இவ வழியில் துடிக்கிறது கூட அவங்களுக்கு தெரியலை. ஸோ இவங்களுடைய அந்த சோக கதை சொந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா, நீ இப்படி கஷ்டப்படக்கூடாது, நான் அதனால தான் உன்னைய வீட்டை விட்டு அனுப்பாமல் இங்கே பத்திரமா வச்சிட்ருக்கிறேன். ஸோ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கும் இந்த இடத்துல சாப்பாடெல்லாம் உனக்கு கிடைக்கிறதுக்கும் நீ இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனமெல்லாம் பண்ணாத. உன்னோட பேரண்ட்ஸை பற்றி உனக்கு ஏதாவது தெரியணும்னா கண்டவங்கள்ட்ட போய் கேட்காம என்கிட்ட மட்டும் கேளு, நான் உனக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு வார்னிங் பண்ணுற மாதிரி விட்றாங்க. நான் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி பிரேம் அங்கே கம்பெனியில் இருக்கக்கூடிய டூல்ஸு அப்புறம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு இருக்கான். ஸோ இது கொஞ்ச நாளாகவே நடந்துட்டுருக்கு போல், நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதை பற்றி விசாரிச்சுட்ருக்கேன் 2-3 நாளாக. இப்போ தான் தெரிய வந்துச்சு பிரேம் தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு. என்னால் எதுவும் பண்ண முடியல, நீ வரியான்னு சொல்லி கூப்பிடும் போது ஹீரோயினும் உடனே அங்கே வந்துடுறா. அங்கே பிரேம் பார்த்தா குடிச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் கூடலாம் சூதாட்டம் பண்ணிகிட்டு இருக்கானா. ஹீரோயின் வந்த உடனே அவனை அறையிறா. ஸோ எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அப்பாவுடைய கம்பெனியை இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் நீ ஆட்டையே போட்டுட்ருப்ப, எங்கள் அப்பா இந்த கம்பெனியை எந்த அளவுக்கு உருவாக்குனாரு, இது எவ்வளோ முக்கியம் அவருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ எங்கள் அப்பாவோட திங்ஸில் கை வச்சுனா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்தும் போது, பிரேமும் உங்கள் அப்பாவா, அதெல்லாம் என்னைக்கோ முடிஞ்சு போச்சு, நீயே இப்போ நடுத்தரில் தான் நிற்கிற, ஸோ நீ இந்த பேச்செல்லாம் பேசாத, நான் இது எல்லாமே அவரோட பெர்மிஷனோட தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறான். அப்போ நம்ம ஹீரோயினும், நீ யாரோடைய பெர்மிஷனுக்கும் இந்த இடத்துல இடம் கிடையாது, நானும் என்னோட அப்பாவும் சொன்னால் மட்டும்தான் இங்கே எதுவுமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரேமை பார்த்து, எனக்கு பயம் கிடையாது, ஸோ இவனை போலீஸ்கிட்ட எப்படியாவது ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிட்டா. ஒரு பொண்ணை மீட் பண்ணுறான். அந்த பொண்ணு ஒரு டாக்டர். ஸோ இப்போ அவள் சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்கா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா, என்னுடைய பேஷண்ட்டாக இல்லை, வேற ஒரு டாக்டர் கிட்ட. ஸோ இப்போ அவளுக்கு ஏதோ ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சிவா என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அவளும் பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஜான் உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, அவகிட்டே போய் கேளு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சிவா, அவள் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, நாங்கள் டேட்டெல்லாம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஆனால் நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறத தானே நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு, ரிலேஷன்ஷிப்பை டேட்டிங் எல்லாம் எனக்கு தெரியாது, பட் ஆனால் அவள் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, திரும்ப அப்படி சொல்லாத, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவங்க 2 பேரும் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி பயங்கரமாக டீஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டு இருக்காங்க. அவளும் ஜானை உனக்கு பிடிக்கலனா ஜானோட வீட்டு பக்கம் அடிக்கடி நீ போறியாமே, அது யாருக்காக, ஹீரோயினுக்காகவா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறான். ஸோ என்ன, என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப ஜெலஸ் ஆகுறாங்க போல் இன்னைக்கு அப்படின்னு அவன் சொல்லி டீஸ் பண்ணும்போது, அவளும் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னடா ஜெலஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனை பதிலுக்கு டீஸ் பண்ணிட்டு இருக்கான். கராஜில் இருக்கக்கூடிய அவங்க அப்பாவுடைய கார்ஸ் எல்லாம் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கிறதா அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணோன்னே மீனா ரொம்ப வருத்தப்படுறா. ஸோ இந்த மாதிரி பாஸுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் உன்னோட கையை விட்டு போயிட்டு இருக்கு, அவர் எவ்வளோ ஆசையாக இதெல்லாம் செஞ்சுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணும்போது, ஹீரோயினும் நீ ரொம்பலாம் வருத்தப்படாத, அந்த விஷயங்கள்லாம் அழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஒரு நல்லவங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி நான் பார்த்துட்ருக்கேன், அட்லீஸ்ட் வேறு யார்கிட்டையாவது இருந்தால் இன்னும் சேஃபாக இருக்குங்கிறது தான் என்னுடைய நினப்பு அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு புரிய வைக்கிறான். அவள் கிட்டேயே பார்த்து, இந்த காரெல்லாம் யாராவது வாங்குறதுக்கு தயாராக இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு கூட்டிகிட்டு வாங்க, நம்ம காசு பணம் என்ன கொஞ்சம் கூட குறையன்னு சொல்லி பொறுமையாக பேசிப்போம் அப்படின்னோடனே கிட்டியும் சரி நான் அதுக்காக ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். வீட்டுக்கு வந்த உடனே அங்கே ஜான் இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காளா, ரொம்ப சிரிச்சுக்கிட்டே. ஹீரோயினுக்கு அதை பார்த்த உடனே தெரிஞ்சிருது அவள் ஏதோ கேவலமான விஷயம் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே ஜான் அவகிட்ட ஒரு செக்கை கொண்டு வந்து நீட்டுறான். ஸோ இதில் இவ்வளோ மதிப்பு போட்டிருக்கேன் உங்கள் அப்பாவுடைய காருக்கு அப்படின்னு சொல்கிறா. எங்கள் அப்பாவுடைய காருக்கு நான் இப்போ உங்ககிட்ட வேல்யூ கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, அதுக்கு ஜானும், அம்மா நாளைக்கு இது எல்லாத்தையுமே காயிலாங்கடையில் போட போகிறாங்களா, அதில் போட்டால் உனக்கு ஒரு பைசா கூட கிடைக்காதுல்ல, அதனால தான் பெருந்தன்மையாக என்னுடைய காசை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ன உடனே, யார் வீட்டு காசை யாருக்கு தூக்கி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவப்படுறா. அதோட எங்கள் அப்பாவுடைய வண்டி மேலே யாராவது கை வச்சிங்கன்னா நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் அப்படின்னோடனே, அதுதான் நடக்க போதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஓவராக பேசுகிறாளா. உங்கள் அப்பாவே மண்ணோட மண்ணாக போயிட்டாரு, இந்த வண்டி மண்ணாக போகிறதுக்கு உனக்கு
உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே ஹீரோயின் பொலின்னு ஒரு அற விட்றா. அந்த ஜான் எம்எல்ஏ கை வச்சிட்டியா அப்படின்னோடனே எங்கள் அப்பாவை பற்றி தப்பாக பேசுறதுன்னு சொல்லி ஹீரோயின் அவளை ஒரு எத்தும் விட அவள் போய் எப்படி பறந்து விழுகிறா. ஸோ அதுக்கப்புறம் அவள் கத்துறக்கத்தில் அவளுடைய ஜால்ரா கோஷ்டிங்க வந்து அவளை தூக்கி விட்டு எப்படி பாஸோட பொண்ணு மேலே கையை வைக்கலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போதே அங்கே கரெக்டாக அவளுடைய அம்மா வந்துடுறாங்க. ஸோ பாருங்கம்மா தேவையில்லாமல் என்னை பிரச்சனை பண்ணுறா, என்னை அடிக்கிறா அப்படின்னு உடனே எங்கள் அப்பாவை பற்றி கேவலமாக பேசுகிறேன்னா அடிக்கிறதோட நிறுத்த மாட்டேன்னு கத்துறாளா. அப்போ அவளுடைய ஆன்ட்டி அங்கே அவங்க பொண்ணை வந்து உள்ளே இழுத்துட்டு போக சொல்லிட்டு இப்போ ஹீரோயினை பார்த்து சொல்கிறாங்க, ஜான் சொன்னதெல்லாம் உண்மை தான், என்னால் ஜான் கிட்ட வாக்குவாதம் பண்ண முடியாது, அந்த கராஜ் அவ்வளோ பெருசாக இருக்குது, பட் ஆனால் இந்த தேவையில்லாத வண்டியெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது, அதுக்கு தான் காயிலங்கடைக்கு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன், இடைக்கு இடம் நாளைக்கு போடுறதுக்கு வண்டியெல்லாம் வந்துடும் டோல் பண்ணி தூக்கிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இருந்தாலும் இவங்ககிட்ட பேச முடியாமல் அப்படியே அடக்கிக்கிட்டு நிற்கிறாளா. அப்போ இந்த ஆன்ட்டியும் அவளை பார்த்து சரி உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீ இதெல்லாம் விற்க முடிஞ்சா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே விற்றுரு சரியா, காலையில் வந்துட்டு வண்டியெல்லாம் டோப் பண்ணி கொண்டு போகிறதுக்குள்ளே விற்க முடிஞ்சா விற்றுக்கோ, அப்படி இல்லைன்னா சத்தியமாக இதெல்லாம் இடைக்கு போடுறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கரெக்டாக கிட்டி அங்கே ஹீரோயினை பார்க்கறதுக்காகன்னு வந்துட்டு காரெல்லாம் வாங்குறதுக்கு ஆள் கிடச்சிடுச்சு சீக்கிரம் வரியாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு ஹீரோயினை. இதை பார்த்துட்டு அந்த ஆன்ட்டிக்கு வயிறு எரியுது, அதுக்குள்ளே காரை வாங்குறதுக்கு எவன் வந்தா, இவளை நிம்மதியாக இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கிட்டி கொடுத்துருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு போயிட்டு கார் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கவங்கள பார்க்குறாளா. பார்த்தா அங்கே சிவா இருந்துட்டுருக்கான். இதை பார்த்தோன்னே அவளுக்கு வந்து கொஞ்சம் கோவம் வந்துடுது. ஸோ 2 பேரும் வந்துட்டு அந்த காரை பற்றி பேசிக்கிறாங்க. ஆனால் இவளுக்கு இவன் மேலே நல்ல அபிப்பிராயமே கிடையாதா. ஸோ அவங்க அப்பாவுடைய காரெல்லாம் கொடுத்தா இவன் டிஸ்ட்ராய் பண்ணிடுவான், அவன் பார்த்துக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அதனால் இவன்கிட்ட விற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஒரு சண்டையெல்லாம் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்த உடனே அந்த ஜான் அவளை பார்த்து அவகிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லி ஹீரோயினை மிரட்டிட்டு இருக்கா. நான் எதுக்கு பண்ணணும்னு நேற்று நடிச்சல, அதுக்கு தான் என் காலில் விழு, இப்போ உன்னையை விட என்கிட்ட தான் பணம் அதிகமாக இருக்குது, நான் தான் உன்னையை விட பெரியவ, ஸோ என் காலில் விழு, என் காலில் உன் தலை படணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மிரட்டிட்டு இருக்காளா. ஹீரோயினும் கோவம் வந்துடுது. ஸோ பயங்கரமாக 2 பேரும் வந்து அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அங்கே ஜானுடைய அம்மா உள்ள என்ட்ரி ஆகுறாங்களா. அவங்க ஜானை சத்தம் போட்டுட்டு ஹீரோயினை தனியாக பேசணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க திரும்ப அந்த கார் விஷயம் தான் பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ காரை விற்கிறதுக்குன்னு சொல்லி ஆள் கூட்டிகிட்டு வர சொன்னேன், நீ கூட்டிகிட்டு வரல, ரெடி பண்ணல இல்லையா, அதனால் அந்த காரில் நான் வந்து இடைக்கு போட்டுடுறேன், ஆனால் சும்மா கிடையாது, உனக்கு ஒரு செக்கு தரேன்னு சொல்லிட்டு எழுதி தராங்க. ஹீரோயினுக்கு சமயம் காண்டு ஏறிடுது. அவங்கள திட்டவும் முடியலையா, அப்படியே மனசுக்குள்ளேயே அழுதுட்ருக்கா. அந்த சமயத்தில் கரெக்டாக கிட்டி அவளை காப்பாற்றுறதுக்காக வந்துடுறான். காரெல்லாம் வித்தாச்சு, நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு அங்கே ஹீரோயினுடைய ஆன்ட்டிக்கு வந்துட்டு பேயறிஞ்சு போயிடுது. இங்கே ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. நிஜமாவா, நேற்று மாதிரி சொதப்பிடாதே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் எதுவும் கிடையாது, இங்கே பாரு பேமெண்ட்டே முடிச்சாச்சு, உன்னுடைய அக்கௌண்ட்லேயே காசு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்க சொல்கிறான். ஸோ அவளும் செக் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. இதை பார்த்த உடனே ஹீரோயினோட ஆன்ட்டியும் இவ யாருக்கு காரை வித்தான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கிட்டே இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களா. அப்போ கிட்டி சொல்கிறான், ஒரு ஹோட்டல் ரூமுக்கு அவன் போயிருந்தான் இந்த கிளைண்ட்டை பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி இவனை அப்ரோச் பண்ணிவிட்டு, உங்கள் பாஸோட காரை அன்றைக்கி ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்களே, டூல்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்க சார், நீங்கள் திரும்பி வருவீங்கன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்காக டூல்ஸ் எல்லாம் இன்னும் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு கிட்டி ஷாக் ஆகிட்டான். என்னது நானா, என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கும்போது அந்த செக்யூரிட்டியும் அவங்க ஹீரோயினுடைய அப்பா அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லை, அன்னைக்கு டேட்டு சொல்கிறாரு, ஈவெண்ட் கூட நடந்துச்சே சார், அப்போ உங்கள் பாஸோட கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி காருக்கு அடியில் படுத்து வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களே, உங்கள் டூல்ஸ் கொஞ்சம் மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்கும் போது இவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அந்த டூல்ஸையும் இப்போ கலெக்ட் பண்ணிக்கிறான். ஸோ இப்போ மீனா கிட்ட அதை சொல்லிட்டு பிறகு ஹீரோயினை 2 பேரும் பார்த்து இதே விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க. ஹீரோயின் இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறா. இதில் சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த ஹோட்டல்லேருந்து எடுக்க முடியுமா, யார் வந்து அந்த காரை இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க முடியுமான்னு உடனே ஏற்பாடு நான் பண்ணுறேன் அப்படின்னு கிட்டி சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயினுமே அப்போ காரை யாரோ வேணும்னே ஏதோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிட்டியும் மீனாவும் இதை அடித்து கன்ஃபார்ம் பண்ணலாம், இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச முதல் க்ளூ, உங்கள் அப்பா அம்மாவுக்கு நடந்தது ஆக்சிடென்ட் கிடையாது கொலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் வெளியில் வராமல் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த காரை வந்து யாரோ சாவி வச்சு தான் அன்லாக் பண்ணியிருக்காங்கன்றதும் தெரிய வருது அப்படின்னு கிட்டி சொல்கிறானா. ஸோ ஹீரோயின் யாராக இருப்பா அப்படின்னதுக்கப்புறம் எல்லாரும் யோசிக்கிறாங்க. அப்போ தான் கிட்டிக்கு ஞாபகம் வருது, பிரேம் முன்னாடி கார் பக்கம் வந்து விற்கணும் செய்யணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்ததை இப்போ ஹீரோயின் கிட்ட ஷேர் பண்ணுறான். சிவாவுடைய அம்மாவை பார்க்குறதுக்காக நாங்கள் சாக்கு வச்சுக்கிட்டு வராளா. ஸோ இப்போ அவள் மனசில் என்னன்னா சிவாவுடைய அம்மாவில் இடம் பிடிச்சி சிவாவை எப்படியாவது கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி தான். அந்த சமயத்தில் சிவாவுடைய அசிஸ்டன்ட் உள்ள வரான். பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா காரும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வரானா. ஸோ அப்போ நம்ம சிவாவும் வந்துட்டு நான் அப்புறம் வந்து பார்க்குறேன் விடு அப்படின்றான். உடனே ஜானு கார்ஸா, உனக்கு கார்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு ஆண்டி சொல்லியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே பார்க்குறது என்னம்மா நீ அவன் கூட ரைடே போ அப்படிங்கிற மாதிரி சிவாவுடைய அம்மா ஜான் கிட்ட சொல்கிறாங்களா. ஜான் அதை கேட்டு வெக்கலாம் பட்டுட்ருக்கா. அப்போ சிவாவுமே வந்துட்டு அவனுடைய அசிஸ்டண்ட்டை மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்கான், எந்த நேரத்தில்
நேரத்தில் வந்து சொன்னான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பிறகு ஜான் அங்கேருந்து கிளம்புறா. ஆனால் அவளுக்கு அந்த கார்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா. ஸோ அதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நம்ம சிவாவுக்கு தெரியாமல் அங்கே போயிட்டு கராஜில் அந்த காரெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி இவள் பார்த்துட்றா. பார்த்த உடனே அது எல்லாமே ஹீரோயினுடைய அப்பா வண்டின்னு சொல்லி அவளுக்கு தெரிஞ்சிடுது. ஸோ இதெல்லாம் எப்படி இங்கே வந்திருக்கும், ஒருவேளை இந்த ஹீரோயினுடைய வேலையாக தான் இருக்கும். நான் இந்த காரெல்லாம் எடைக்கு போட்டுறாங்கன்னு சொன்னதுனால இவ்வளோ சொல்லியும் கேட்காம சிவா கிட்ட க்ளோஸ் ஆகிட்டு இப்போ சிவாவையே இந்த கார்ஸ் எல்லாம் வாங்க வச்சிருக்கா. ஸோ இவளை இதோட விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முணங்கிட்டு இருக்கா. அவன் ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்களா. அப்போ தனா கிட்ட அவங்க அப்பாவை பற்றி இவ கேட்குறா. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, மாஃபியா வேர்ல்டுலேயும் இருக்கட்டும் இல்லை லாயர் வேர்ல்டுலேயும் இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் காணும் அப்படின்னா அவங்க காணலை கிடையாது, அவங்க இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் அப்பா இப்போதைக்கு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இது கஷ்டமான விஷயம் தான் சொல்கிறதுக்கே, இருந்தாலும் இந்த வேர்ல்டில் இதுதான் விஷயம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் நான் வந்து தேடுறது நிறுத்த போகிறதில்ல. என்னுடைய ஆஃபீஸர் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நான் இன்னும் சர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா என்ன எதுன்னு கேட்கும்போது அப்பா இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கக்கூடிய கேஸ் மேலே தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. சிவான்னு ஒருத்தன் வந்தான் இல்லையா, உன்னோட கசனுடைய பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னியே, அவனுடைய அப்பா மேலே தான் அப்பா வந்து இப்போ எவிடன்ஸ் கேதர் பண்ணிட்டு இருந்தாருன்ன உடனே இவ கொஞ்சம் க்யூரியஸ் ஆகிட்டு என்ன மாதிரியான அக்யூசியேஷன் அவர் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ இவனும் ஒன்று ரெண்டு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் தான் என்னுடைய டேப்ல நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதான் ஹீரோயினோட கார்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்கிறதுனால இங்கே ஜானுக்கு வெறி பிடிச்சி போயிடுதா. அதனால ஹீரோயினுடைய ரூமுக்கு அவளுடைய அந்த நல்ல சர்வெண்ட் வந்து சொல்லியும் கேட்காம உள்ளே வந்து ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு உடச்சி அலங்கோலம் பண்ணிட்டு இருக்கா. ஸோ என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, அவள் வந்தாலும் சரி அவளுடைய முகத்தையும் இதே மாதிரியே கிழிக்கிறேன்னு சொல்லி இவ கத்திட்டு தாம் தும்னு ஆடிக்கிட்டு ஹீரோனுடைய ரூமில் எதெல்லாம் ப்ரெஷியஸ் திங்ஸ்னு என்கிட்ட முதல்ல சொல்லுங்கள், அதெல்லாம் நான் அழிச்சாகணும்னு சொல்லி பேய் மாதிரி கத்திட்டு இருக்காளா. அப்போ கரெக்டாக ஹீரோயின் அங்கே வந்துடுறா. இங்கே எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்ன உடனே, நீ எதுக்காக சிவா கூட பழக மாட்டேன்னு சொல்லிட்டு சிவா கிட்ட போயிட்டு உனக்கு தேவைன்னா நின்றுட்டுருக்குற. ஸோ நடுத்தெருவில் நிற்கிற உனக்கு நான் பணம் கொடுத்தா வாங்க மாட்டேன், அவன் கொடுக்குற பணம் மட்டும் உனக்கு வேணுமான்னு சொல்லிட்டு சாமி ஆடிட்டுருக்காளா. நீ எதை பற்றி சொல்கிறேன்னு எனக்கு புரியலன்னு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத, கார்ஸ் எல்லாம் அவன்கிட்ட தானே கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஸோ அப்போ கோவப்பட்டுட்டு அவளுடைய அப்பா அம்மா ஃபோட்டோவையும் எடுத்து உடச்சிட்றா. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்துட்டு அப்படியே அழுது கண்ணெல்லாம் கலங்கி போயிட்டு அந்த ஃபோட்டோவை கையில் எடுக்கிறாளா. கிளாஸ் எல்லாம் அவள் கையில் குத்தி அப்படியே ரத்தம் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு ஜான் வந்து ரொம்ப சிரிக்கிறா, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாளா. இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. உனக்கு என்ன தான் வேணும், என்கிட்ட என்ன வேணும்னு மரியாதையாக சொல்லு, எதுனாலும் வந்துட்டு பேசிக்கலாம், இல்லை அடிச்சுக்கணுன்னாலும் சொல்லு, அடிச்சுப்போம், இன்னைக்கு எதுக்காக இருந்தாலும் முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் பக்கம் எழுந்து வர அவள் பயந்துக்கிட்டு சரியான சைக்கோ நீனு ஹீரோயினை பார்த்து கத்திட்டு பெட்டு மேலே ஏறி குதிச்சு அங்கே ஓட்டமாக ஓடி போயிடுறா. ஹீரோயின் அடுத்து தனாவை போய் சந்திக்கிறாளா. அந்த சமயத்தில் தனா கிட்ட உன்னுடைய டேப் தெரியாமல் என் பேக்கில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கொடுக்குறா. ஆக்சுவலாக வந்து இவங்க மீட் பண்ணிக்கும் போது அங்கே சிவாவுடைய அப்பாவை பற்றி இவன் சொல்லியிருப்பான்ல, அந்த எவிடன்ஸ் எல்லாம் இவளுக்கு வேணும்னு நினச்சிருப்பா. அதனால் தனாக்கு தெரியாமல் அவனுடைய டேபை இவ தான் தூக்கிட்டு போயிருப்பா. கொண்டு போயிட்டு வீட்டில் அவள் வந்து அந்த டேப்ல இருக்க எல்லாத்தையும் காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ அவன்கிட்ட ஒன்றுமே நடக்காத மாதிரி கொண்டு வந்து கொடுத்துட்றா. அவள் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவா. இருந்தாலும் இவன்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்றா. ஸோ இப்போ டனாவுமே வந்து இது எதுவும் தெரியாமல் இது எனக்கு ரொம்ப முக்கியமான டேபு, இதில் தான் அந்த எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டா என்னால் எதுவுமே பண்ண முடியாது, அப்பா பட்ட கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி அவகிட்ட புலம்பிட்டு இருக்கான். என்னுடைய அப்பா அம்மா ரூமில் போயிட்டு அவள் பண்ண விஷயம் எல்லாம் தெரிஞ்சு வந்து ஜானுடைய அம்மா இப்போ அவளை வந்து திட்டுறாங்க. எதுக்காக உன்னுடைய அங்கிள் ஆண்டி ரூம்குள்ளே போனேன், எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கும்போது அவள் சிவா கிட்ட போயிட்டு காரை விற்றுருக்கா, இதை மட்டும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறமான உடனே சிவானி எப்போ பாரு அவனை சுற்றியே தான் நீ அலைஞ்சிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. ஸோ அதுக்கு பிறகு சிவாவுடைய அம்மா அவளுக்கு கால் பண்ணிவிட்டு நாங்கள் நாளைக்கு ஒரு ஆர்ஃபனேஜுக்கு சேரிட்டிக்கு போகிறோம், நீ வரியான்னு சொல்லி கேட்க ஜான் ரொம்ப குஷியாக கிளம்பி அங்கே வந்துடுறா. கிட்ட பேசி வந்துட்டு எப்படியோ கொஞ்சம் க்ளோஸ் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காளா. அப்போ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு சிவாவுடைய அம்மாவும் லைட்டாக வந்து அவனை டீஸ் பண்ணிட்டுலாம் இருந்துட்டுருக்காங்க. ஸோ அங்கே திடீர்னு மீடியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜான் இவங்ககிட்ட வந்து சொல்கிறா. ஆக்சுவலாக மீடியாவை வர வச்சதே நம்ம ஹீரோயின் தான். அங்கே இவளுடைய ஸ்கெடியூல், அதாவது ஜான் எங்கே போகிறா வரான்றதை ஆள் வச்சு சந்திச்சுக்கிட்டு அது மூலமாக மீடியாவையும் வர சொல்லிட்டு ஹீரோயினும் இப்போ இதே சேரிட்டி ஈவெண்ட்டுக்கு வரா. அங்கே ஜானையும் சிவாவும் வந்துட்டு தனியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு சிவாவுடைய அம்மா அந்த பசங்களோட விட்டுட்டு தனியாக விலகிறப்ப ஹீரோயின் டக்குன்னு வந்து உள்ளே பூந்துடுறா. நான் இல்லாமல் எப்படி, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சிவாவை பார்த்து கேட்க சிவாவும் நில்லு தாராளமாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இவங்க எல்லாரும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும் போது சிவாவோட பார்வை ஃபுல்லாக ஹீரோயின் மேலேயே இருந்துட்டுருக்கா. இதை கவனிக்கிற ஜானுக்கு இன்னும் கொஞ்சம் பசு ஆகிடுது. ஸோ எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சிவா நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வரான். ஸோ நீ இந்த இடத்துக்கு வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் போது இங்கே தான் அப்பா அம்மா நான் எல்லாருமே வந்து ஸ்பான்சர் பண்ணிகிட்டு இருப்போம் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, அதனால்
அது மாதிரி தான் இப்போ நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்தேன். எதாச்சும் வந்து உன்னையும் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, உன்னைய பார்த்தாலே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்னும் வந்து உனக்கு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. நீ எப்போ என்ன பண்ணுவேனே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கானா. அப்போ பாரு பழகு, அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணுறாளா. இதை பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஜானுக்கு ரொம்ப வயிறெறியுதா. ஸோ அங்கே வந்து சிவாவுடைய கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு உங்கள் அம்மா உன்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினும் சரி போயிட்டு வாங்க, எனக்கும் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட என் நம்பர் இருக்குல்ல, எதனாலும் கால் பண்ணு, எப்போ க்யூரியஸ் ஆகுறியோ அப்போ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாளா. சிவாவில் வச்ச கண் வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அவள் கண் முன்னாடி மறைஞ்சதுக்கப்புறமா தான் அங்கேருந்து கிளம்புறான். இதை பார்க்குற ஜானுக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுது. உடனே ஹீரோயின் கிட்ட போயிட்டு கேட்குறா, நீ என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தானே வந்த, சிவா கூட எதுக்காக வந்துட்டு இப்போ க்ளோஸ் ஆகுற அப்படின்னோடனே நாய் குலைக்கிறதுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அவளுடைய அடுத்த பிளான் அவளுடைய ஆன்ட்டியை வந்து ஃபாலோ பண்ணுறது தான். ஸோ இப்போ மீனா மூலமாக அவளுடைய ஆன்ட்டியோடைய ஸ்கெடியூலை தெரிஞ்சுக்கிட்டு கம்பெனிக்கு கிளம்பி வரா. அவங்க ஆன்ட்டி வந்து இப்போ கம்பெனியை விற்கலான்ற ஒரு பிளானில் இருக்கிறதா மீரா வந்து சொல்லிடுறா. ஸோ இப்போ அங்கே வந்ததுக்கப்புறமா கிளைண்ட்டை மீட் பண்ணிவிட்டு என்னோட அப்பாவோட கம்பெனி தான் இது, எங்கள் அப்பாவுக்கு ஒரே வாரிசு நான் தான், ஸோ இது எங்கள் ஃபேமிலி கம்பெனி தான், எங்கள் ஆன்ட்டி ஒரு டம்மி பீஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிடுறா. ஸோ இதெல்லாத்தையுமே கேட்டுட்டு அந்த கிளைண்ட்டுமே உங்களை பற்றி உங்கள் அப்பா கிட்ட இருந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிட்டு இருக்காரா. ஸோ ஒரு டூருக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி கேட்கும்போது, நீங்கள் ஏன் கஷ்டப்படணும், அப்பாவோட கம்பெனிக்கு எனக்கு தானே நல்லா தெரியும் உங்களை விட, நானே அவரை கூட்டிகிட்டு போய் பேசி காட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு கிளம்பி போயிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினை பார்க்குறதுக்காக அந்த ஆண்டி வராங்களா. இப்போ அந்த ஆளுக்கு கிட்ட போயிட்டு நீ இந்த கம்பெனியை விற்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தியா, எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்களா. அதுக்கு ஹீரோயினும் இந்த கம்பெனியை விற்கணுமா விற்க வேணாமாங்கிற முடிவை நான் பண்ணிக்கிறேன், ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வேலையை மட்டும் கரெக்டாக பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டுட்டு அவங்களும் இந்த கம்பெனி எவ்வளோ நஷ்டத்தில் ஓடுதுன்னு தெரியுமா சரியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது நஷ்டத்தில் போகிறதுக்கு காரணமே நீங்கள் தானே, என்னைக்கு பதவியில் வந்தீங்களோ அன்றைக்கே பாதி பேரை வேலையை விட்டு தூக்குனீங்க, மிச்ச பேருக்கு சம்பளத்தை கட் பண்ணிங்க, ஸோ யாருமே இப்போ வேலை இல்லாமல் இருந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அவங்களுடைய அசிஸ்டண்ட் அங்கே ஓடி வந்துட்டு இந்த மாதிரி பிரேமா வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போக, ஹீரோயினும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உடனே போய் பெயிலில் எடுங்க, இல்லைன்னா 2 நாள் அவன் அங்கே தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த விஷயம்லாம் உனக்கு தெரியுமான்னு உடனே, என்னோட பார்வைக்கு தெரியாமல் இந்த கம்பெனியில் எதுவுமே நடக்காது, எங்கள் அப்பா கம்பெனியில் இருக்க ஜாமானை திருடி விற்கிறவனுக்கு இதுதான் வந்து தண்டனை அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஆர்ஃபனேஜில் ஹீரோயின் அங்கே சிவா கூட ஃப்ளர்ட் பண்ணிட்டா அப்படிங்கிறதுக்காக அடுத்த நாள் ஆஃபீஸில் இந்த ஜான் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயினை அவளுடைய பொசிஷன்லேருந்து வேலையை விட்டு தூக்கிட்டு அவளை இந்த இடத்துல க்ளீனிங் வேலைக்குன்னு சொல்லிட்டு டிமோட் பண்ணி கொண்டு வந்துடுறா. ஸோ இதை பார்த்துட்டு மீனாவும் மற்றவங்களும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. மீனா நம்ம ஹீரோனுக்காக பறிஞ்சு பேச போகிறா. ஆனால் இந்த ஜான் வந்து மீனாவையும் சேர்த்து வந்து மிரட்டிடுறா. ஸோ ஹீரோயினும் இதுவும் ஒரு வேலை தானே, நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படிங்கிற மாதிரி மீனாவை கன்வின்ஸ் பண்ணி விட்டுடுறா. மீனாவுக்கு இதில் சுத்தமாக ஈடுபாடே கிடையாது. இன்ஃபேக்ட் அங்கே சொல்ல போகிற மற்ற கிளீனிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்களா. பாஸோட பொண்ணை இப்படி ஒரு நிலைமையில் பார்க்குறதுக்கு அவங்க எல்லாருக்கும் ரொம்பவே மனசு வலிக்குது. இருந்தாலும் இந்த கொடுமை பிடிச்ச ஜான் கிட்ட எதுவும் பேச முடியலேன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணிவிட்டு மீட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறான். அவளும் சரின்னு சொல்லிட்டு வந்துடுறா. சிவா இப்போ அவகிட்ட கேட்குறான், இதுக்கு முன்னாடி எத்தனை முறை உன்னை கூப்பிட்டுருக்க, நீ வந்ததே கிடையாது, இப்போ என்னன்னா ஒரு தடவை கூப்பிட்டோன்னே வந்துட்ட அப்படின்னு உடனே, ஏன்னா இப்போ அப்படி ஒன்று சர்ப்ரைஸ் பண்ணணும்னு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனும் சொல்லிட்டு இருக்கா. ஸோ கொஞ்ச நேரம் 2 பேரும் வந்து மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்களா. அப்போ நம்ம ஹீரோயினும் ஆக்சுவலாக இப்போ எனக்கு அடுத்த பிளான் என்னென்னா கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஓகே, யாரை பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்குறான். ஒன்றை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ நிறைய வந்துட்டு புது புது முகமாக என்கிட்ட இன்றைக்கி காட்டிகிட்ருக்க, இப்போ என்னன்னா இவ்வளோ ஜோவியலாக பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது ஜோக் இல்லை, நான் சீரியஸாக கேட்குறேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறா. சிவா வந்து அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டுருக்கும் போது ஹீரோயின் சொல்கிறா, இது என்னுடைய நல்லதுக்கு மட்டும் இல்லை, உன்னுடைய நல்லதுக்கும் தான், உன்னுடைய ஃபேமிலி ரெப்யூட்டேஷன் கெட்டு போகக்கூடாதுன்னா நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் இதுக்கான ஒரே வழி அப்படின்னு சொல்கிறா. இவன் அதை கேட்டு ஷாக் ஆகிட்டு என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது இப்போதைக்கு உங்ககிட்ட ரிவீல் பண்ணல, நைட்டு 12 மணிக்கு உன் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும், மறக்காமல் அதை ஓப்பன் பண்ணி பாரு, நான் எதை பற்றி சொல்கிறேன்னு உனக்கே தெரியும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. சொல்லிட்டு போனதுக்கப்புறமா இவன் வெயிட் பண்ணிகிட்டே இருந்துட்டுருக்கான். ரொம்ப க்யூரியஸாக இருக்கான், என்ன அப்படி மெசேஜ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடாக ஒரு மெசேஜ் அவனுடைய மொபைலுக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து வருது. ஓப்பன் பண்ணி பார்த்தாக்க
20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமஸான டாக்டர் நிறைய இல்லீகல் அபார்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அது மூலமாக சிட்டியில் இருக்கக்கூடிய நிறைய ஹாஸ்பிட்டல்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்டர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே சிவாவுடைய அப்பா பேர் வருது. ஸோ இதை பார்த்த உடனே சிவா ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அதனால ஹீரோயின் அங்கே கிளீனிங் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது ஜான் திரும்ப வந்து அவளை வேணும்னே வம்பிழுக்கிறா. ஸோ ஹீரோயினும் அவளுக்கு நல்ல நோஸ்கட் பதில் எல்லாம் கொடுத்துட்ருக்காளா. இதனால கோவமாகிட்டு இவங்க 2 பேரும் கையை நீட்டிக்கிட்டு அடிச்சுக்கிறதுக்காக போக அங்கே மீனா வந்து தடுக்கிறா. ஸோ அப்பயுமே வந்து இவங்களுக்கு சண்டை அதிகமாகிட்டு இருக்கும் போது இவளை அடிக்கிறதுக்கு ஜான் கையை வாங்குறாளா. கரெக்டாக சிவா அந்த பக்கம் வந்துடுறான். வந்த உடனே இவன் ரொம்ப நல்லவ மாதிரி சிவா கிட்ட என்னைய பார்க்க வரத சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் வழியிறாளா. ஆனால் அவன் இவளை சீண்டி கூட பார்க்காம பின்னாடி இருக்கக்கூடிய நம்ம ஹீரோனோட கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நான் இவகிட்ட கொஞ்ச நேரம் பேசணும், அதனால கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தரன்னு ஹீரோயினை இழுத்துட்டு போயிடுறான். நைட் என்னமோ மெசேஜ் அனுப்பியிருந்தே உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு, பணத்துக்காக தானே இப்படி பண்ணிட்டு இருக்க, என்னால் உன்னை புரிஞ்சுக்க முடியுது, ஓவர் நைட்டில் ஒன்றுமே இல்லாமல் தெருக்கு வந்துட்டு ஸோ பணத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன், அதுக்காக இந்த மாதிரி வழியெல்லாம் நீ கையாள வேண்டியதாக இருந்திருக்கும். ஸோ அதனால் எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன், உனக்கு அமௌண்ட் எவ்வளோ வேணும்னு சொல்லி நான் செக் எழுதி கொடுக்குறேன், அதோட இந்த பிளாக்மெயிலெல்லாம் நிறுத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினோ நான் ஆல்ரெடி என்னோட டீலை சொல்லிட்டேன், எனக்கு இந்த மாதிரி பணமெல்லாம் தேவையில்லை, பணம் தேவைன்னா அதை வேறு எப்படியாவது என்னால் வந்துட்டு வாங்கிக்க முடியும், எனக்கு அது தேவையில்லை, எனக்கு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், உன்னோட சைன் பண்ணக்கூடிய அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சிவாவும் எனக்கு அதெல்லாம் வந்துட்டு நடக்கவே நடக்காது, ஸோ மரியாதையாக பணத்தை வாங்கிக்கிட்டு லாபம் பார்த்துட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் சரி அப்போ முடியாது, என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மெசேஜும் உனக்கு ஒரு நாள் நைட்டும் வரும், உன்னுடைய ஃபேமிலி பேர் எப்படியெல்லாம் கிட்டு போக போகுதுங்கிறத நீயே தெரிஞ்சுப்ப, நான் உன்கிட்ட சவால் விட்டுறேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா நீயே என்கிட்ட வந்து கெஞ்சுவேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் அவனை கல்யாணம் பண்ணிப்பேன், இது நான் சொன்ன ஆர்டரில் அப்படியே நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறான். பிளாக்மெயில் பண்ணுறது சட்டப்படி தப்புன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னோடனே சட்டப்படி நான் தப்பு அதிகம் பண்ணியிருக்கேனா இல்லை உங்கள் அப்பா அதிக தப்பு பண்ணியிருக்காராங்கிறத பொருந்தது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இந்த பக்கம் பிரேமை வெயிலில் எடுத்துகிட்டு வராங்க ஹீரோயினுடைய ஆன்டி. ஸோ பிரேம் வந்து பண்ண விஷயத்த அந்த திருட்டு வேலையை வேற ஒருத்தன் பண்ணதா சொல்லி ஜெயிலில் அவனை வந்து உட்கார வச்சுட்டு பிரேமை கூட்டிகிட்டு வராங்க. அப்போ பிரேமும் வந்து ஹீரோயின் மேலே இவங்க கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு அவள் ஏதாவது பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் மேலே இப்போ எதுவும் கை வைக்க வேண்டாம், அவள் ரொம்ப உஷாராக இருந்துட்டுருக்கா, அவன் முன்னாடி மாதிரி இல்லை இப்போ ரொம்ப சொல்லிகிட்ருக்கா, ஏற்கனவே என் பொண்ணுனால எனக்கு பிரச்சனை ஆகிட்டுருக்கு, அவளை அமைதியாருன்னு சொன்னால் இருக்க மாட்டேங்கிறா, நீயாவது அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரம் கம்முனரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவனுடைய அம்மா தனா கிட்ட ஹீரோயின் கிட்ட சீக்கிரம் போய் ப்ரொப்போஸ் பண்ணு, ஃபேமிலி ரிங்கை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை கொண்டு போய் கொடுத்து அவகிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நானும் அவளும் இது வரைக்கும் கல்யாணத்தை பற்றி பேசினதே கிடையாது அப்படின்னு அவன் சொல்ல, அதனால தான் ப்ரொப்போஸ் பண்ணுன்னு சொல்கிறேன், அவள் எப்படி உன்னை ரிஜெக்ட் பண்ண மாட்டா, அவளும் தானே உன்னை விரும்புகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தனாவும் சரின்னு ஒத்துக்கிறான். ஹீரோயின் அனுப்பின தகவல் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை, பட் நம்பிக்கை இல்லாமலும் கிடையாது, அதனால் தனியாக ஆட்களை செட் பண்ணி அந்த விஷயத்தை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண வைக்கிறான். அது மூலமாக அவங்க இப்போ டாக்குமெண்ட் கொண்டு வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ அதுபடி பார்த்தோன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே சிவாவுடைய அப்பா நிஜமாவே 15 அபார்ஷன் கேஸ் வந்துட்டு இல்லீகலாக பண்ணியிருப்பார். அதனால் அவரை பற்றி ரொம்ப ட்ராஷியாக ரிப்போர்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த விஷயம் ஏன் வெளியில் வரல எனக்கு தெரியலன்னு சொல்லி அவன் கேட்குறான். அதுக்கு இந்த தகவலை கொண்டு வந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை எழுதினவர் எவிடன்ஸோடு வச்சுருந்த ரிப்போர்ட்டர் இந்த ஆர்டிக்கல் க்ரியேட் ஆன அடுத்த நாளே கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாரு. ஸோ அவருடைய சாவுமே வந்துட்டு ஆக்சிடெண்ட்டாக கொலையான்னு சொல்லி ரொம்ப நாள் ஓடிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ தான் சிவா வந்து புரிஞ்சுக்கிறான், ஹீரோயின் சொல்கிறது எல்லாமே பேக்கப் எவிடன்ஸோடு இருந்துட்டுருக்கு, ஸோ பெருசாக வந்து ஏதோ யோசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மா கிட்ட சொன்ன மாதிரி ஹீரோயினை வெளியில் கூட்டிகிட்டு வரான். ஸோ அந்த சமயத்தில் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக பயந்து நடங்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் லைஃப்பில் நடக்கக்கூடியது எல்லாத்தையுமே அவங்ககிட்ட ஷேர் பண்ணி பயங்கரமாக புலம்பிகிட்டு இருக்கா. ஸோ இப்போ அவளுக்கு வேலையும் போயிடுச்சு, இந்த மாதிரி கிளீனிங்கில் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது தானே அவளுக்காக ரொம்ப பிட்டி பண்ணுறானா. அதனால் இப்போ மூடே சரி கிடையாது, இப்போ ப்ரப்போஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கை ஒழிச்சு வச்சுக்கிறான். அன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு திரும்ப ஹீரோயின் கிட்டேருந்து அடுத்த ஒரு மெசேஜ் வருது. அது என்னென்னா, இல்லீகலாக ட்ரக்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி வேறு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற நபர் சிவாவுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்த உடனே கோவமாகிட்டு நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணி கத்துறான், உனக்கு எவ்வளோ தான் பணம் வேணும்னு சொல்லி தொலை, ஒரு செக்கில் ஒரு பேமெண்ட்லேயே முடிச்சிடலாம், அதை விட்டுட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே அவளும் நான் எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டேன், சும்மா செக் எழுதி ஒரு செக் லீஃப் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, நான் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறது பணம் கிடையாது, கல்யாணம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான். அவனோட எக்ஸ்ன்னு சொன்னால ஒரு டாக்டர் அவங்கள பார்க்கறதுக்காகன்னு சொல்லி இப்போ தனா வந்திருக்கான். தனா அவனுடைய அம்மாவுக்கு தான் அப்பாயின்மெண்ட் போட்டிருப்பான், பட் ஆனால் அவங்க அம்மா வீட்டிலேருந்து வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி
இவன் மட்டும் இப்போ உள்ளே வந்து உட்காந்துட்டு டாக்டர் ரூம்லேருந்து வெளில போக மாட்டேன்னு அடம் பண்ணிட்டு இருக்கானா. அந்த டாக்டர் திட்டுறாங்க, இங்கே பேஷண்ட் வந்துட்டு புக் பண்ண டோக்கனில் வரலைன்னா அடுத்த டோக்கனை உள்ளே விட்டுடும், எதுக்காக இப்படி பண்ணுறேன்னொன்னே இங்கே ஆல்ரெடி அம்மா வந்து கஷ்டப்பட்டு தான் வராங்க, ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி அடம் பண்ணிட்டு இருக்கானா. கரெக்டாக இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே தானாவோட அம்மா உள்ளே வந்துடுறாங்க. ஸோ அவங்க டாக்டர் கிட்ட சாரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய செக்கப்பையும் முடிச்சுக்கிறாங்க. சிவா நம்ம ஹீரோனை பார்க்கறதுக்காகன்னு கிளம்பி போகிறான். அந்த சமயத்தில் ஜான் கிட்ட இருந்து அவனுக்கு கால் வருது, அவங்க அம்மா மயக்க போட்டு விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சிவா பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வரான். அப்போ ஜான் சொல்கிறா, இந்த மாதிரி உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் காரிடாரில் மயக்க போட்டு விழுந்துட்டாங்க, நான் தான் பார்த்துட்டு கூட்டிகிட்டு வந்து சேர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸாஜரேட் ஆகி, இவ தான் என் உயிரை காப்பாற்றினா, நான் வந்து என்ன பண்ண போகிறேன் எது பண்ணுற போகிறேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஜானுடைய புகழாரம் பாடிட்டு இருக்காங்க. ஜான் உடனே என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலாக என்னென்னா, அவள் இப்போ மென்டலி இல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு மெடிசன்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கல்ல, மாதம் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை எடுத்துக்கிறதுக்காக தான் அவங்க அம்மா கிட்ட ஃபோனில் திட்டிக்கிட்டே இவங்க வந்துட்டுருக்கா. சமயத்தில் தான் சிவாவுடைய அம்மா ஹாஸ்பிட்டலில் மயங்கி கிடக்கிறாங்க. அங்கே பார்க்கக்கூடிய நர்சஸ் வார்ட் பாய் எல்லாரும் சேர்ந்து அவங்கள ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு ஸ்ட்ரெச்சரில் வச்சு தள்ளிட்டு போகிறாங்களா. ஸோ இதை இவ பார்த்துட்டு இவங்களை எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஓடி வந்திருக்கா. இதை மட்டும் தான் இவ பண்ணியிருக்கா. ஆனால் இங்கே அவங்களோட உயிரை காப்பாற்றின மாதிரி ஒரு ட்ராமா போட்டுட்ருக்காளா. ஸோ இவங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக இவங்களுமே ஏற்கனவே ஜான் மேலே நல்ல ஒப்பீனியன் இருந்ததுனால இப்போ அவ தான் சேர்த்தான்னு சொன்னதுனாலையும் அப்படியே அதையே பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம சிவா கிட்ட வந்துட்டு பயங்கரமாக புகழ்ந்துட்டுருக்காங்க. இவன் மட்டும் இல்லைனா என் உயிரே போயிருக்கும், நான் என்ன ஆயிருப்பேன் ஏதாயிருப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ அந்த சமயத்தில் ஹீரோயின் கிட்டேருந்து சிவாவுக்கு கால் வந்துகிட்டே இருக்குது, அவங்களுடைய மீட்டிங்க்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ சிவா வந்து அவங்க அம்மா கிட்ட கொஞ்சம் சாக்கு சொல்லிட்டு ஜானை பார்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறியா, நான் வேலையாக போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ ஹீரோயினை வந்து பார்க்குறானா. ஸோ இப்போயும் வந்து சத்தம் போடுறான், நீ எதுக்காக இப்பெல்லாம் பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வந்துட்டு எந்த ஒரு நல்லதுமே கிடைக்காது, சொத்தெல்லாம் என் பேரில் இருக்குதான், என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உன் பேரில் மாற்றி எழுதினா தானே அதெல்லாம் நடக்கும், ஸோ அதெல்லாத்தையும் விட்டுடு, பேசாமல் இப்போவே நான் உனக்கு ஒரு செக் தரேன், இதில் இருக்கக்கூடிய அமௌண்ட் நீ எல்லாமே டிமாண்ட் பண்ணுறதை விட அதிகமாக தான் இருக்கும், இந்த பிளாக்மெயிலில் தான் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு உங்ககிட்ட கல்யாணம் மட்டும்தான் வேணும், திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், உன் செக் எனக்கு வேண்டாம், நீ எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை, ஸோ இந்த கல்யாணம் எதுக்கு எனக்கு இம்பார்ட்டண்ட்டுங்கிறதெல்லாம் எனக்கான விஷயம், அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை, என்னுடைய வேலை முடிச்சதுக்கப்புறமா நான் உன்னைய விட்டு போயிடுவேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதுக்கு இவன் ரெடியாக இருக்க மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன் மேலே இருந்த ஒப்பீனியனே வந்துட்டு எனக்கு மாறி போயிடுச்சு, உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு செக்கை தூக்கி போட்டுறான். நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த செக் எடுத்து கிழிச்சு அவன்கிட்டே கொடுத்துட்டு, நீ என்ன கல்யாணம் பண்ணிப்ப, இது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். ஹீரோனோட அப்பாவோட லாயர் அங்கிள் இப்போ இறந்து கிடந்தார்ல, அவருக்கு ஃபியூனரல் வைக்கிறாங்களா. மீனாவும் நம்ம ஹீரோயினும் அங்கே வராங்க. அப்போ அந்த லாயர் அங்கிளுடைய ஒய்ஃப் அங்கே இருக்காங்க. ஹீரோயினை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரியுது. ஸோ அவகிட்ட பேசுகிறாங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் இறந்து போகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உங்ககிட்ட ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டாக்குமெண்ட்டை பற்றி ஹீரோயின் கேட்குறாளா. ஒரு நிமிஷம் கேட்டு சொல்கிறேன்ட்டு அவங்க பையன்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க பையனும் அப்பா அதை வந்து ஹீரோயின் கிட்ட சேரணும்னு சொல்லிட்டு அனுப்புறதா தான் சொல்லிட்டு இருந்தாரு, அதனால் நான் நேற்று தான் அனுப்பிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே அனுப்புறீங்கன்னு சொல்லிட்டு மீனாவும் ஹீரோயினும் பதட்டமாக கேட்க, உங்கள் ஆஃபீஸ்க்கு தான் அனுப்பினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் உடனே பயந்துடுறாங்க. ஆஃபீஸ்க்கு பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. எனக்கோ இல்லை அவளுடைய ஆன்டி ரசிகாக்கும் இந்த லெட்டர் வந்து கிடைச்சிடக்கூடாது அப்படின்றது தான் இவங்களுடைய எண்ணமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அங்கே போயிட்டு இவங்க விசாரிக்கிறாங்க, ஹீரோயின் பேரில் ஏதாவது என்வலப் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. அவங்களும் கொஞ்சம் என்வலப்ஸ் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் சார்ட் அவுட் பண்ணலை, அப்படியே தான் இருக்குன்னு உடனே கொடுங்க நாங்களே பார்த்து எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு மீனா அதை வாங்குறா. அப்போ இவங்க தெரியாமல் வந்துட்டு கீழே கொட்டிடுறாங்க, எல்லா லெட்டரும் ஒன்றா கலந்துருது. அந்த சமயத்தில் தான் ஜானோடைய அசிஸ்டண்ட் அங்கே வராளா. அப்போ லெட்டர்ஸ் எல்லாம் கீழே கிடக்கிறதுல நிறைய இதில் மிதிச்சிடுறா. இதை பார்த்தோன்னே மீனா கோவப்பட்டு அவளை திட்டுறா. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்துடுதா. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இவங்க தேடுற அந்த லெட்டர் வந்து தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் நாளைக்கு லெட்டர் எடுத்துக்கிறோம், நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ பண்ணிவிட்டு அந்த லெட்டரை மட்டும் எங்களுக்கு பத்திரமா எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதெல்லாத்தையுமே அந்த அசிஸ்டண்ட் காதில் வாங்கிடுறா. ஸோ இப்போ வந்து அவங்க நின்றுட்டுருக்கும் போது கரெக்டாக அங்கே அவளுடைய ஆன்ட்டி வராங்களா. ஸோ இப்போ ஆன்ட்டி ரசிகா அங்கே வந்த உடனே என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த அசிஸ்டண்ட் கிட்டே கேட்குறாங்க. ஸோ அவங்க உடனே இந்த மாதிரி ஹீரோயினும் மீனாவும் வந்து ஒரு லெட்டருக்காக பிரச்சனை பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னோடனே, என்ன லெட்டர் யார்கிட்டேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியலை, பட் அந்த லெட்டருக்கு தான் இப்போ இவ்வளோ சண்டை போட்டுட்டு போயிருக்காங்கன்னு உடனே அந்த லெட்டரை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லி அவங்க முணங்கிட்டு இருக்காங்க. இப்போ சிவாக்கு கால் பண்ணிட்டு உங்கள் அம்மாவுக்கு திரும்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவன் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து என்னாச்சுன்னு கேட்குறானா. அப்பா அவள் சொல்கிறா, இங்கே உன்னுடைய அப்பா அவங்கள பார்க்கறதுக்காக வந்தாங்க, அந்த சமயத்தில் ஏன் லேட்டாக வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டிருப்பாங்க. நான் ஒரு மீட்டிங்கில் இருந்தேன், ஃபோன் வந்து பார்க்கவே இல்லை, பிறகு தான் செக்ரட்டரி சொன்னாங்கன்னு சொல்கிறாரு. ஸோ கொஞ்சம் கூட உங்களுக்கு பொறுப்பு இல்லை, நான் சாக கிடந்தா கூட வரமாட்டீங்கல்ல அப்படின்னோடனே ஏதாவது சீரியஸாக என்னாச்சுன்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசாரிக்கிறாரு. சிவாவோட அம்மாவும் நான்லாம் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்போ எதுக்கு ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்க, வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லும்போது, நான் உங்களோட வீட்டுக்குலாம் வரமாட்டேன், நான் ஹாஸ்பிட்டலில் தான் இன்னும் 2 நாள் இருப்பேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அனுப்பி விட்டுருப்பாங்க. ஸோ இப்போ அவரும் நம்ம உன்னையெல்லாம் பார்க்குறதுக்கு வந்தேன் பாரு, சரி நீ எப்படியாவது போ, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிட, இங்கே சிவாவுடைய அம்மாவுக்கு திரும்ப வந்து செஸ்ட் பெயின் வந்துடுதா, அவங்க அப்படியே அலறாங்க. இந்த கதையை எல்லாத்தையுமே இப்போ ஜான் இங்கே இவங்கிட்ட சொல்லி முடிக்கிறா. ஸோ சிவா வந்து இதை கேட்டு ஷாக் ஆகிடுறான். எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கு வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஏன் இப்படி ஷாக்காக கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்குறா. இவளுக்கு அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையே தெரியலை. ஸோ அதை யோசனையோட இவன் வீட்டுக்கு வரானா, அங்கே அவனுடைய அப்பா இருக்காங்க. ஸோ இப்போ அவனுடைய அப்பா கிட்ட அவங்க அம்மாவை பற்றி அவன் பேசும்போது, நானும் பொறுமையாக தாண்டா போய் பேசினேன், உடம்பு சரியில்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு, ஆனால் என்னையை அசிங்கப்படுத்தி அவள் அனுப்புறா, எனக்கு அவகிட்ட இருந்து தேவையெல்லாம் அந்த டிவோர்ஸ் மட்டும்தான், அதையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஸ்டேட்டஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையும் கெடுத்து அவளும் கெடுத்து நீயும் உன்னையும் நடுவில் உன்னையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கா, ஏன் தான் இப்பெல்லாம் பண்ணுறாளோ, இன்னொரு தடவை வந்து அவளை பார்க்கணும்லாம் என்கிட்ட சொல்லிடாத, அவள் எக்கடாவது கெட்டு போகட்டும், நான் ஹாஸ்பிட்டல் பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி பேசிட்டு கிளம்புனா அடுத்த நிமிஷம் சிவாக்கு நம்ம ஹீரோன் கிட்ட தான் மெசேஜ் வருது. திரும்ப பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடாக அவங்க அப்பாவை பற்றி தான். என்னன்னா, ஒரு ஃபேமஸான டாக்டர், ஒரு டீச்சராக இருக்கக்கூடியவர் ஒரு காலேஜில், அவருடைய ஸ்டூடெண்ட் கிட்ட அஃபேர் வச்சுருக்காரு. அவருடைய பாதி வயசுக்கும் கம்மியாக இருக்கிற வயசில் இருக்கிற ஒரு பொண்ணோடைய ரொம்ப நாள் அஃபேர் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு, இதை பார்த்த உடனே இவன் ரொம்ப எமோஷனல் ஆகிடுறான், நிறையா ட்ரிங்க் பண்ணிடுறான். ஹீரோயினை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்து அவள்கிட்ட கத்துறான். ஸோ இப்போ உனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்திருக்குமே, என்னையும் எங்கள் அப்பாவையும் வந்துட்டு ஹர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னோடனே, நான் யாரையும் ஹர்ட் பண்ணல, நீங்கள் பண்ண உண்மையை மட்டும்தான் நான் வெளியில் கொண்டு வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவன் தெளிவாக சொல்கிறா. என்ன உண்மை, நாங்கள் என்ன பண்ணியிருந்தா என்ன, நீ எதுக்காக அதெல்லாம் தோண்டி எடுத்துட்ருக்க, எதுக்காக எங்களை அசிங்கப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி இவன் கத்திட்டுருக்கானா. அதுக்கு ஹீரோனும், நீ குடிச்சிருக்க, எதனாலும் வீட்டுக்கு போ, நாளைக்கு பேசிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. அவளுக்கு உள்ளுக்குள்ளே பயம், ஜானோ அவளோட ஆன்ட்டியோ வந்துட்டு எங்கேயும் 2 பேர் பேசுகிறத பார்த்துருவாங்களோன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உனக்கு என்ன தேவை, நீ சொல்கிற நிலைமைக்கே நானும் வந்துட்டு தெரியுமா, உன்கிட்ட வந்து கெஞ்சுவன் சொன்னல உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் இப்போ சொல்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், தயவு செஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, தயவு செஞ்சு பழசெல்லாம் கின்றதை விட்டுடு, இந்த மாதிரி எவிடன்ஸை தோண்டி தோண்டி எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம், இதுக்கு மேலே எந்த மறுபேச்சும் கிடையாதுன்னு அவளுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறான். நான் சொன்ன லொக்கேஷனுக்கு கிளம்பி வராலாம். அது ஒரு பாலடைஞ்ச பேய் பங்களா மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அவனுடைய சொந்த வீடு, அதாவது அவன் அப்பா அம்மா வேலை இருக்கக்கூடிய வீட்டுக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தான் இப்போ ஹீரோயினாக அவன் வர சொல்லியிருக்கான். அந்த இடத்துல தான் அங்கே அவங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் சைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஷேர் பண்ணுறான். ஸோ அதுக்கு முன்னாடி நீ சொன்ன மாதிரி என்கிட்ட இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருவா தானே, என்னை ஏமாற்றிட மாட்டேன்ல. உடனே இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் யாரையும் ஏமாத்தினதில்லை, எப்போவுமே நான் உண்மையாக தான் இருந்திருக்கேன். இந்த கல்யாண சர்டிஃபிகேட் சைன் பண்ணதுக்கப்புறமா நான் அந்த மெசேஜஸ் எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொடுத்துட்றேன், எல்லாமே ஒரு எவிடன்ஸும் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறான். அவனும் சரின்னு சொல்கிறான். 2 பேர் அதுக்கப்புறமா உட்காந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் சைன் பண்ணுறாங்க. அப்போ சிவா அவகிட்ட சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி எவிடன்ஸையும் அவள் ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும், அப்படி இல்லைனா அவள் இந்த ரூலை பிரேக் பண்ணுறதாகவும் இந்த மேரேஜ் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லியும். ஸோ இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, இந்த மேரேஜ் என்னோடைய வேலை ஆனதுக்கப்புறமா நானே டிவோர்ஸ் கொடுத்துடுவேன், இல்லை இவன் வந்து எனக்கு ஒரு நல்ல புருஷனாக இல்லை, நான் சொல்கிறத கேட்கல அப்படின்னாக்க நடுவில் இதை முடிஞ்சிடும், அப்படி நடுவில் முடிஞ்சுது அப்படின்னா இவன் எனக்கு ஆலிமனி கொடுக்கணும், அந்த அமௌண்ட் ஒன்றும் அதிகபட்சம் இருக்காது, இவனால் முடிஞ்ச தொகையாக தான் நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலிங் வச்சு தான் இப்போ 2 பேரும் வந்து இதை சைன் பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோயினும் நான் எங்கே தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. என்னோட வீடுன்னு தான் சொன்னனே அப்படின்னு சொல்கிறான். அதை தான் கேட்குறேன், உன்னோட அப்பா அம்மாவோட இருக்கக்கூடிய வீட்டுக்கு நான் எப்போ கூட்டிகிட்டு போவேன்னு. உடனே அவங்க இருக்கிற வீட்டுக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போவேன்னு உனக்கு நினப்பு இருக்கா, அது நம்ம டீலிங்லே கிடையாது, நீ இருக்க போகிறது இந்த இடத்துல தான், இதே தூசி படிஞ்ச இடத்துல தான், இங்கே நைட்டெல்லாம் வந்துட்டு பேய் சவுண்டு, காத்தடிக்கிற சவுண்டு, மழை சவுண்டுன்னு எல்லாமே கேட்கும், இந்த இடத்துல தான் உனக்கு வந்து கரெக்டான இடம்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்கள் தான் இருக்க போகிறேன்னு சொல்லி அங்கேருந்து அவள் கத்த கேட்காம கிளம்பி போயிடுறான். நாள் காலையில் கம்பெனியில் இங்கே ஜானுடைய செக்ரட்டரி இருந்தால, அவள் இப்போ ஹீரோயின் பேருக்கு வந்திருக்கக்கூடிய அந்த லாயர்கிட்ட இருந்து வந்த என்வலப் எடுத்துகிட்டு வந்து ஆன்டி கிட்ட சப்மிட் பண்ணுறா. இதை அதுக்கு என்கிட்ட கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு உடனே, இப்போ நான் தான் எடுத்தேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னோடனே, நீங்கள் தானே நேற்று இதை பற்றி க்யூரியஸாக இருந்தீங்க, அதுக்கு தான் அவள் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிறா. அவளை அனுப்பி விட்டுட்டு இவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறாங்க, அந்த லாயர் அங்கிள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு, ஹீரோனுக்கு எழுதியிருக்காரு கைப்பட லெட்டர். ஸோ இந்த சொத்து விவரம் எல்லாம் உங்கள் ஆன்ட்டி என்னை மிரட்டி எழுதி வாங்கினது தான், இது எதுவுமே உங்கள் அப்பா ஆசைப்பட்டு கொடுக்கல, ஸோ உன்னுடைய பேரில் தான் உங்கள் அப்பா ஆசைப்பட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடு கம்பெனின்னு எல்லாமே வந்துட்டு உங்கள் ஆன்ட்டி ஏமாற்றி வாங்கினது தான் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதை பற்றின ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது, நீ என்னை காண்டாக்ட் பண்ணு, கூடவே என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான ஒரு லாயரோடைய டீட்டெயில்ஸ்
கொடுத்துருக்கேன், அவரை வந்துட்டு நீ காண்டாக்ட் பண்ணு, அவரை காண்டாக்ட் பண்ணாக்கா உனக்கு எல்லாமே தெரியும், அவர்கிட்டையும் ஒரு ஒரிஜினல் காப்பி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வாசிச்சுட்டு ஹீரோயினுடைய ஆன்ட்டி வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. செத்தும் தொல்லை பண்ணுறான், ஸோ இதோட நம்ம விடக்கூடாது இந்த விஷயத்தன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது பார்த்தோன்னா அங்கே பேங்கை வந்து எல்லாரும் சேர்ந்து திருட்டு பட்டம் கட்டி வச்சுருக்காங்க. பேங்கை வந்து எல்லாரும் அட்டாக் பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, ஜானும் அவளுடைய கூட்டாளிகளும் சேர்ந்து. ஸோ இதனால் பேங் வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துகிட்டு நின்றுட்டுருக்கா. ஹீரோயின் அங்கே வந்ததுக்கப்புறமா ஜானோட கூட்டாளிகளும் ஜானும் சேர்ந்து இவ கத்தியை வச்சு கொலை முயற்சி பண்ணுறான்னு சொல்லிட்டு இவளை போலீஸ்கிட்ட அரெஸ்ட் பண்ணி கொடுக்கணுன்ட்டு நிற்கிறாங்க. ஹீரோயின் அப்பெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி பொறுமையாக பேன் கிட்ட அங்கே அந்த கத்தியை வாங்கிடுறா. பிறகு விஷயம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஜானும் எப்படி முடியும், இவன் என்ன கொலை முயற்சி பண்ணியிருக்கா, நான் இவளை ஜெயிலில் தள்ளாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை பயன்படுத்த பேம் வந்து உடனே அழுகிறா. நம்ம ஹீரோனை பிடிச்சிட்டு எனக்கு எதுவும் ஆகக்கூடாது, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னையை காப்பாற்றிக்கிறதுக்காகத்தான் கத்தி எடுத்தேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கிறத நம்ம ஹீரோனால் தாங்க முடியலையா. உடனே ஜான் பக்கம் திரும்ப ஜான் அவளுடைய காலை காட்டி என் காலில் விழுந்து கும்பிடு, அதுக்கப்புறமா அவளை மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினுக்கு வேறு வழி தெரியலை. ஸோ இப்போ அவள் பல்ல கடிச்சுக்கிட்டு ஜானுடைய காலில் விடுகிறாளா. ஜான் உடனே பயங்கர சந்தோஷமாக நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு இப்போ தெரிஞ்சுக்கோ நான் எந்த நிலமையில இருக்கேன், நீ எந்த நிலமையில இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ நீ என்னுடைய காலுக்கு கீழே இருக்க, உன்னை எப்போ வேணாலும் நான் ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்பேன், அதனால் என்னோட வழியில் வராத அப்படின்னு சொல்லிட்டு போக நம்ம ஹீரோயின் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அவளோட கோபத்தை அடக்கிட்டு இருக்கா. ஏன்னா அந்த லாயர் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டிக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் படப்படப்பாக இருக்கா. அதனால ஹீரோயின் இல்லாத சமயம் அவளுடைய ரூமுக்கு வராங்க. அவள் பார்த்தோன்னா அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கா. மேலே வேறு மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்குது. இது என்ன சர்டிஃபிகேட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பார்க்குறதுக்கு வராங்க. கை வைக்கிறாங்க. கரெக்டாக ஹீரோயின் உள்ளே என்ட்ரி ஆகிடுறா. ஏன் ரூமில் என் பெர்மிஷன் இல்லாமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஒன்றும் இல்லைம்மா, உன்னை தேடி தான் வந்து பேசுறதுக்காக, ஆனால் உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு எங்களை விட்டு கிளம்பி போகிற போலையே என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னோடனே சொல்கிறதுக்கான அவசியம் இங்கே இல்லை, நமக்குள்ளே தான் எல்லாமே கைமீறி போயிடுச்சு. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டு திருப்பிட்டு போகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் நான் தனியாக போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவங்களும் அந்த சர்டிஃபிகேட் பற்றி கேட்கும்போது என்னோட லைஃப்பில் என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், அதில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிட்டா. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் பேச்சுக்குன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட வந்து சொல்லிட்டு கிளம்பும் போது ஜானு இப்போ தனாவை கல்யாணம் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு இந்த ஆன்ட்டியுமே எனக்கு தெரியலை, இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோயின் அங்கே இருக்கக்கூடிய அவளுடைய லாயலான சர்வன்ஸ் எல்லாரையும் பார்த்து உங்களை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க, இந்த வீட்டையும் உங்களை நம்பி தான் விட்டுட்டு போகிறேன், அம்மாக்காக இந்த வீட்டை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து சிவாவுடைய அம்மாவை நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துட்ருக்காளா. அவங்க ஜான் ரொம்ப நல்லவ அப்படின்னு நினச்சிட்டு ஜானை பார்த்து நீ என் வீட்டுக்கு மருமகளாக வந்துடுறியாம்மா, என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவளோ வந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே ரொம்ப குஷியாகிட்டு நான் அம்மா கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் ஆன்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அவங்க அம்மாவை செக் பண்ணுறதுக்காக கொஞ்ச நேரம் கழிச்சு வரானா. அந்த சமயத்தில் அவங்க அம்மா சிவா கிட்டேயும் கேட்குறாங்க, நான் உனக்காக ஜானை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன், அவகிட்டையும் ஆல்ரெடி பேசிட்டேன், ஓகே சொல்லிட்டா, உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு சிவா ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டான். அவனால் பதிலே சொல்ல முடியல. அதுக்கு பிறகு வீட்டுக்கு கிளம்பி வரானா. அங்கே ஹீரோயின் இப்போ பேங்கோட சேர்ந்து அங்கே அந்த வீட்டில் வந்து செட்டில் ஆகியிருக்கா. ஸோ ஓரளவுக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இவன் வந்து கொடுத்தான்ல ஒரு பாலடைஞ்ச வீடு, அந்த வீட்டில் தான். ஸோ இப்போ அங்கே வந்த உடனே ஹீரோயினை தரன்னு சிவா எடுத்துகிட்டு போயிட்டு அவகிட்ட பேசுகிறான். என்னோட அம்மா ரொம்ப சிக்காக இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, இந்த கல்யாண விஷயம் பற்றி அவங்களுக்கு தெரியக்கூடாது, ஷாக் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ நீ இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது, உனக்கு எது வேணுமோ எல்லாத்தையும் நான் வீட்டுக்குள்ளேயே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன், இந்த வாசலை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறானா. ஹீரோயினும் நான் வேலைக்கு போக வேண்டாமா, வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு உடனே நீ எங்கேயும் போகக்கூடாது, வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நைட்டு ஹீரோயின் வந்து குளிச்சுட்டுலாம் பெட்டுக்கு ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்காளா. அப்போ பார்த்தா பெட்டில் அவளுக்கு முன்னாடி அங்கே சிவா வந்து படுத்து கிடந்துட்டுருக்கான். ஸோ இவளும் என் பெட்லேருந்து கிளம்புடா, உனக்கு இந்த ரூம்குள்ளே வரதுக்கே பெர்மிஷன் இல்லை, வெளில போ அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்கா. ஸோ ஹஸ்பண்டு ஒய்ஃப்னு சொல்லி சர்டிஃபிகேட் சைன் பண்ணதுக்கப்புறம் என்னோட வீட்டுக்கே வந்துட்டு என்னோட வீட்டில் என்னோட ஒய்ஃப் தனியாக ஒரு ரூம் வேணும்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது, நம்ம 2 பேரும் பெட்டை ஷேர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டீஸ் பண்ணிவிட்டு எழுந்து போக மாட்டேன்ட்டு அங்கேயே படுக்கிறானா. அப்போ ஹீரோயினும் வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் முடங்கிக்கிட்டே படுக்கிறா. பட் ஆனால் 2 பேருமே அவங்களுடைய சண்டையை உள்ளுக்குள்ளார என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லாயர் அங்கிள் சொன்ன இருக்கக்கூடிய அந்த புது லாயரை வந்து சந்திக்கிறா. ஸோ அவரை சந்திச்சதுக்கப்புறமா அவர் ரொம்ப லாயலானவருங்கிறத தெரிஞ்சுக்கிறா. இவர் கஷ்டப்பட்டுட்டு இருந்த சமயத்தில் இவருக்கும் அவரோட பையனுக்கும் ஹீரோயினுடைய பேரண்ட்ஸ் தான் உதவி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் இப்போ நன்றி கடனாக இவர் திரும்ப செய்யலான் இருக்கிறதாக சொல்கிறாரு. கூடவே ஹீரோயினோட ஆன்ட்டியை வந்துட்டு இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு. இவர்கிட்ட ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, இவளுக்கு கிடைக்காம போன அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கொடுக்குறேன், ஆனால் இந்த இடத்துல இப்போ கொண்டு வர முடியாது, அதே மாதிரி ஒரிஜினலை கொண்டு வர முடியாது, அது சேஃபாக இருக்கட்டும் அப்படின்லாம் சொல்லி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு நான் வேறு ஒரு இடம் சொல்கிறேன், நம்ம வந்து இடத்துல மீட் பண்ணிக்க வேண்டாம், காரில் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டும் கிளம்புறாரு.
ஸோ ஹீரோயின் அடுத்த நாள் காலையில் இவரை பார்க்கணும்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால அவசரமாக கிளம்புறாளா. பார்த்தா அங்கே சிவா வந்துட்டு கேட்டை போட்டு அந்த வீட்டையே லாக் பண்ணியிருக்கான். ஏன்னா அவளுடைய அப்பாவும் அம்மாவும் பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கானா. ஹீரோயின் அந்த பக்கம் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் கிட்ட ஐடியா கேட்க பேங்க் ஒரு ஏணியை தூக்கிட்டு வந்து போடுறா. அது என்னென்னா ஒரு 10 அடிக்கு மேலே இருக்கும் போல். அதை ஏறி எப்படியோ ஹீரோயின் வந்துட்டு துள்ளி குதிச்சு அந்த பக்கமாக எஸ்கேப் ஆகி அந்த லாயர் அங்கிளை போய் பார்த்துட்றா. ஸோ இந்த புது லாயர் காரில் ஹீரோயின் காரை டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு வழியில் நிறுத்தி அவரோட காரில் இவன் மாறிக்கிறா. ஸோ அப்போ மீட் பண்ணும்போது இவர் டாக்குமெண்ட்டை கொடுக்குறாரு, ஒரிஜினலாக அவங்க அப்பா சைன் பண்ண டாக்குமெண்ட். ஸோ இதையும் அப்புறம் வந்துட்டு இந்த இறந்து போன லாயர் அவர் கைப்படம் எழுதுன லெட்டருடைய காப்பியும் இதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வாசித்த உடனே தான் ஹீரோனுக்கு தெரியுது. ஸோ அப்போ சொத்துக்காக என்னுடைய ஆண்டி தான் எங்கள் அப்பா அம்மாவை கொன்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுதான் எங்களுடைய சந்தேகமாக இருந்துச்சு. ஆனால் உங்கள் ஆண்டி தான் இதை பண்ணியிருப்பாங்கன்ற இந்த சந்தேகத்தை கூட அவங்கக்கிட்ட நம்ம காட்டிக்கக்கூடாது. அப்படி தெரிஞ்சதுன்னா அவங்க நாட்டை விட்டு போயிட்டாங்கன்னா திரும்ப அவங்கள பிடிக்க முடியாது. ஸோ அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் பார்ப்பாங்க. இவ்வளோ தூரம் பிளான் பண்ணவங்க எஸ்கேபிசமுக்கும் நிறைய வழி வச்சுருப்பாங்க. அதனால் இதை நம்ம கமுக்கமாக எவிடன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு தான் அவங்க கிட்டே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட ப்ராசஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இங்கேருந்து ஹீரோயின் அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாளா. அப்போ அவர் நீ கவனமாக இருக்கணும், உன்னுடைய உயிர் பத்திரம் அப்படின்னு ஒரு வார்னிங்கும் கொடுக்குறாரு. ஸோ இங்கேருந்து அவளுடைய காருக்கு அவள் ஏற போகும்போது ஹீரோயினுக்கு டக்குன்னு ஒரு விஷயம் கிளிக் ஆகுது. இந்த அங்கிள் கிட்ட சீக்கிரட்டாக கொஞ்சம் பேசுகிறா. அதுக்கு பிறகு அவள் கார் எடுத்துகிட்டு போயிட்டாளா. கார் எடுத்துகிட்டு நடுவில் போயிட்டு நின்றுட்டு அப்போ கார்லேருந்து இறங்கி வரும்போது பைக்கில் இருந்து ஒருத்தன் இவங்கெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்துட்டுருக்கான். ஸோ அதுக்கப்புறமா தான் கார்லேருந்து இறங்கினவ திரும்புகிறா. பார்த்தா அது நம்ம ஹீரோயின் கிடையாது, வேற ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கா. இதை பார்த்தோன்னே அந்த பைக்கர் ஷாக் ஆகிட்டான். அதுக்குள்ளே முகமுடி போட்டுட்டு வந்து கொஞ்சம் பேர் வந்து அந்த பைக்கரை அங்கேருந்து கடத்திட்டு போயிடுறாங்க. அது இந்த லாயருடைய வேலை தான். ஸோ இப்போ அவர் ஹீரோனுக்கு கால் பண்ணிட்டு நீ சந்தேகப்பட்டது சரியாக போச்சுமா, ஒன்னையும் என்னையும் யாரோ வந்து ஸ்பை பண்ணிகிட்ருக்காங்க, அவனை இப்போ பிடிச்சாச்சு, நீ பத்திரமா இருமா அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் ஹீரோயின் கால் பேசிட்டு வைக்கும் போது அங்கே வரக்கூடிய சிவா வந்துட்டு அவகிட்ட இந்த ஃபோனை பிடுங்கிடுறான். ஸோ யாரை பார்க்குறதுக்காக இங்கே வந்த, எதுக்காக வீட்டிலேருந்து வந்தேன், நான் வீட்டை விட்டு வரக்கூடாதுன்னு சொன்னால மரியாதை என் கூட வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறானா. அவன் நான் தனாவை பார்க்குறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அதுபடி கரெக்டாக தனா அங்கே வந்துடுறான். இவர் கூட என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தனா சிவாவை பற்றி கேட்டுகிட்டே வந்துட்டு இருக்கும்போது இல்லை எதர்ச்சியாக மீட் பண்ணிக்கிட்டோம் இங்கே அப்படிங்கிற மாதிரி அவள் தான் சமாளிக்கிறா. பட் ஆனால் இவனுக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. ஸோ பிறகு சிவாவுமே வந்து தனாவும் ஹீரோயினும் எப்படி பேசுகிறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே குறுன்னு பார்த்துட்டே இருக்கானா. தனாவும் சிவாவும் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே அப்படியே ஹீரோனுக்கு விட்டுட்டு இந்த பக்கம் கிளம்புறாங்க. அப்போ தனா வந்து ஆல்ரெடி ஒரு டேபிள் புக் பண்ணியிருக்கா ஹீரோயினை ஒரு ஹைஃபை ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிடும் போது அவளும் அதெல்லாம் எனக்கு வேண்டாம், உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கும்ல ஒரு சின்ன கடை அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி இவனை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறா. ஸோ அதுக்கப்புறம் இவன் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறான். அவள் வேண்டான்னு சொல்லி கேப் எடுத்துக்கிட்டு வரலாம். இவனுக்கு நம்பிக்கையே இல்லை. அதனால ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த கேபை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துடுறான். ஸோ சிவா வீட்டு வாசலில் தான் அந்த கேப் நிற்குதுங்கிறத இவன் பார்த்த உடனே டவுட் ஆகிடுது. உடனே அவனுடைய போலீஸ் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு நான் சொல்கிற அட்ரஸ் யாரோடதுன்னு சொல்லி கண்டுபிடிட்டான்னு சொல்கிறான். ஸோ அதுபடி அவன் அட்ரஸை கொடுத்த உடனே அவங்க ரன் பண்ணி பார்த்துட்டு இது சிவாவுடைய அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தனாக்கு கொஞ்சம் தூக்கி வாரி போடுது. இவகிட்ட சிவாவுடைய அப்பாவை பற்றி சொன்னதுக்கப்புறம் எதுக்காக சிவா கூட வந்து தங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறான். வர ஹீரோயின் அவன் ரூமில் இங்கே சிவா உட்காந்துருக்கிறத கூட பார்க்காம உள்ளே வந்து டோரை வாட்டுக்கு லாக் பண்ணிட்டு அன்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ சிவா அங்கே தான் உட்காந்து சத்தம் இல்லாமல் இவளையே வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்ருக்கானா. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இவ எதர்ச்சியாக திரும்புகிறா. அங்கே இருக்கக்கூடிய சிவாவை பார்த்துட்டு பயங்கரமாக கத்துறா, நீ என்னடா பண்ணிகிட்ருக்கேன் ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆம்பளை பையன் உள்ளே இருக்கிறது கூட தெரியாமல் நீ வாட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இருந்துட்டு இப்போ என்னைய சொல்கிறியா அப்படின்ன உடனே அதுக்கப்புறம் ஹீரோயினும் நான் ஒன்றும் ட்ரெஸ் எல்லாம் கழட்டல, அதுக்குள்ளே தான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்பாரஸ் ஆகிட்டு இருக்காளா. சிவா உடனே அவளை பயங்கரமாக டீஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். ஸோ அவகிட்ட க்ளோஸராக வந்து பேசிகிட்டு இருக்கான். இப்போ உனக்கு என்ன வேணும், எதுக்காக ரூமுக்கு வந்தேன், நான் தான் பெர்மிஷன் இல்லாமல் வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு அவள் வாட்டுக்கு கத்திட்டே இருக்காளா. அதை எதையுமே காதில் வாங்காமல் சிவாவும் நீ மரியாதை என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு, நீ யாருக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறான். இதோட இந்த பாட் முடியுது. தடவை மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் லென்த்தியான ட்ராமா தான், ஒரு 18+ ஹவர்ஸ் இருக்குது. பட் ஆனால் நான் வந்து ஒரு 4 வீடியோ இல்லை மேக்ஸிமம் 5 வீடியோக்குள்ளே இந்த ட்ராமா வந்து முடிச்சிடுறேன். உங்களுக்கு வேறு ட்ராமா சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.